ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில எங்கள் மத்தியிலே ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது நிச்சயமான விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஓ நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்தில் அசைவாடுகிறவர் நீர், சபையிலே அசைவாடுகிறவர் நீர், ஜீவனை ஊதுகிறவர் நீர், மரண கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரன் இயேசுவின் ஆவியானவரே, இந்த இடத்தில் நம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை வரவேற்கிறோம் அப்பா, வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினாலே எல்லா பிசாசின் கிரியைகளையும் இந்த காலை வேளையிலே ஜெயிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே மரணமும் பாதாளமும் ஜெயித்த இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே எதிர்த்து நிற்கிற பலவானை சபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினாலே எல்லா எதிரான சாப கிரியைகளை நாங்கள் கட்டி பாதாளத்திற்கு அனுப்புகிறோம். உம்முடைய இரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகிற அந்த இரத்தம், இந்த காலை வேளையிலும் எங்களை சுத்திகரிக்கிற அந்த இரத்தம் எல்லா தடைகளையும் உடைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா உமக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்திலே உயர்ந்தவர் ஒருவர் உண்டு என்பதை, உயர்த்தப்பட்ட ஒரு தேவன் ஒருவர் உண்டு என்பதை, ஜாதிகளுக்கு மேலாக உயர்ந்தவர் ஒருவர் உண்டு என்பதை ஓ ஜனங்கள் அறியும்படியாய் இந்த இடத்துல நீர் கிரியை செய்கிற தெய்வம் ஐயா. சபையை ரட்சித்தவர், சபைக்காக உம்முடைய சொந்த ரத்தத்தையே சிந்தினவர், சபைக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர், பாதாளத்தின் வாசகள் அதை மேற்கொள்ளாதபடி சபையை கட்டுகிறேன் என்று சொன்னவரே, நீ தொடர்ந்து கட்டுங்கப்பா. அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதற்கு விரோதமா எந்த கிரியும் செயல்பட முடியாது. இயேசுவே தொடர்ந்து எங்களோடு உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை கட்டுங்க. எதை அனுப்பினால் நாங்கள் குணமாக முடியுமோ, எதை நீர் பேசினால் ஜீவன் உண்டோ, அதையே நீர் செய்ய வேண்டுமா உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கடந்த வாரம் ஆபிரகாமின் சந்ததி யார் என்பதை குறித்து யோவான் 8 பேசினேன். தொடர்ந்து யோவான் 8 சில வசனங்களை வாசித்துவிட்டு நாம் தொடர்ந்து சத்தியத்திற்குள் போகலாம். யோவான் 8 John chapter 8 31 34 வசனங்கள் வரை வாசிக்க கேட்கலாம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதரை நோக்கி சொன்ன ஒரு காரியம், விசுவாசம் என்பது துவக்கம் என்றால் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறது ஆரம்பம் என்றால் தொடர்ந்து அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருப்பதுதான் விடுதலையை கொண்டு வருகிற தொடர்ச்சியாக இருக்கும். நீங்க கவனித்து கேளுங்கள். இயேசு இருக்கிற இடத்திலே உபதேசம் இருக்கும், உபதேசம் இருக்கிற இடத்தில் இயேசு இருக்கிறார். எங்கே உபதேசம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் விசுவாசித்த யூதர்களை நோக்கி அவர் பேசின காரியம். இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உபதேசத்திற்குள் கடந்து வர வேண்டியது அவசியம். இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் என்று யார் இந்த இடத்திலே சொன்னாலும் அவர்கள் அப்படியே அதே நிலைமையில் இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கிற அனுபவம் ஒன்றுதான் பிரியமானவர்களே நம்முடைய வெற்றிக்கு அடிப்படையாய் மாறுகிறது. ஏதோ கேள்விப்பட்டு மறக்கிற விஷயங்களில் வெற்றி வருவது இல்லை. எதிலே நிலைத்திருக்கிறோமோ அதுதான் வெற்றியை தருகிறது. நிறைய நேரம் இந்த இடத்துல வந்து போகிற அனுபவத்தில் இருக்கிறவர்கள் நிலைத்திருக்கிற அனுபவத்தில் இருக்கிறார்களா என்பது எப்பொழுது தெரியும்? வாழ்க்கையில் இருக்கிற வெற்றி தோல்வியில் தெரியும். யார் நிலைத்திருக்கிறவர்கள்? கவனிங்க, நம்ம இந்த இடத்துல வந்து வசனத்தை கேட்டு ஆராதித்து விட்டு போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே எது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். வெற்றி இருக்கிறதா இல்லை தோல்வி இருக்கிறதா? அடிமைத்தனம் இருக்கிறதா இல்லை என்றால் சுதந்திரம் இருக்கிறதா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சி இருக்கிறதா இல்லை என்றால் தொய்ந்து போன சோர்ந்த வேதனை உள்ள
அவநம்பிக்கையான இருதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இயேசு சொன்னா, நீங்கள் என்னை விசுவாசிப்பீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அதுதான் விசுவாசத்திற்கு ஆரம்பமான ஒரு காரியம். இயேசுவை நாம் விசுவாசிப்பது என்றால் அவரை நாம் நம்புவது. அந்த ஆரம்பம் ஆண்டவர் சொன்னா தொடர்ந்து போக வேண்டிய இடம் உபதேசம். உபதேசத்தை என்று நாம் கை கொள்ளுகிறோமோ அன்றுதான் நிலைத்திருக்கிற அனுபவத்தில் வருகிறோம். நிலைத்திருக்கிறவர்கள் மட்டுமே விடுதலையாகிறார்கள். இந்த சத்தியத்தை கேட்கிற சகோதர சகோதரி, உங்க வாழ்க்கையிலே சில இடங்களிலே எனக்கு இன்னும் விடுதலை இல்லை, நான் அடிமைத்தனத்தை உணர்கிறேன், என்னால் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருக்க முடியவில்லை, நான் சபைக்கு வருகிறேன் ஆனால் எனக்குள் பர்சனல் லைஃப்ல விக்டரியே இல்லை, கர்த்தருக்குள்ள நான் மனமகிழ்ச்சியா இருக்க கேள்விதான் படுகிறேன் ஆனால் நான் அனுபவிக்க முடியவில்லை. சபைக்கு வரும் பொழுது கர்த்தர் ஏன் உபதேசத்தை கொடுக்கிறார் என்றால் அதிலே நிலைத்திருக்கும் பொழுது விடுதலை நிச்சயம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றால் இது மூளை அறிவு அல்ல. யாருக்கு சத்தியம் தெரிய வரும்? இயேசுவை விசுவாசிக்கிற எவருக்குமே கர்த்தர் சத்தியத்தை அறிவிக்கிறார். அறிவிக்கிற விதம் என்றால் எப்படிப்பட்ட விதம்? நாம் அவரை தெரிந்து கொள்ளும்படியாய் அறிவிக்கிறார். கர்த்தரை அறிகிற அறிவு தான் விடுதலையை கொண்டு வருகிறது. எப்படிப்பட்ட அறிவு? இருதயத்தின் அறிவு, வசனத்தில் நிலைத்திருக்கிற அறிவு. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமின் சந்ததி யார் தெரியுமா? விசுவாச மார்க்கத்தார். ஆண்டவரை நம்புகிறவர்கள் விசுவாசிகள். ஆனால் நம்பும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு உத்தரவாதம், இயேசுவை அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியத்தை அறிகிறவர்கள் இயேசுவையும் அறிகிறார்கள். ஆண்டவரை அறிகிற அறிவு விடுதலையை கொண்டு வருகிறது. இன்னைக்கு எந்த சூழ்நிலையில இருந்து இந்த சத்தியத்தை நீங்கள் சந்தித்தாலும் சரி, பிரியமானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் விசுவாசிப்பதே. விசுவாசிக்கிற எவருக்கும் ஆண்டவர் சத்தியத்தை அறிவிக்கிறார். அறிவிக்கிற இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கவனிங்கள், இருக்கிற இடம் என்பது இந்த இடத்தில் சத்தியம் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் எங்கே கை கொள்ளப்படுகிறது? இருதயத்திலே கை கொள்ளப்படுகிறது. இருதயத்திலே நீங்கள் வைத்து அதை வாழும் பொழுது விசுவாசத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்கிற அந்த அனுபவத்திற்குள் நாம் கடந்து வருகிறோம். பாருங்கள், ஆச்சரியமான ஒரு காரியம் ஆண்டவர் இந்த இடத்துல ஒப்பிட்டு பேசியிருக்கிற ஒரு விஷயம். ஆபிரகாமின் சந்ததியாராய் இருந்தாலும் அடிமைத்தனத்திற்குள் யூதர்கள் இருந்தார்கள். கவனிக்க வேண்டும், ஆபிரகாமின் சந்ததி பிறப்பிலே, யூத குலம் ஆபிரகாமின் சந்ததி தான் பிறப்பிலே. மனுஷ பிறப்பு ஒரு மனுஷனுடைய தன்மையை மாற்றுவது இல்லை. மனுஷ பிறப்பு என்பது தாய் தகப்பன் நம்மை பெற்றெடுத்த பிறப்பு, சரீரத்தின் பிறப்பு. ஆனால் இந்த பிறப்பிலே இருக்கிற எவருமே மனுஷ தன்மையாகிய பாவத்தின் தன்மையை மாற்ற பலனற்றவர்களாய் ஜீவிக்கிறார்கள் என்பதை உண்மை. ஏதோ தாய் தகப்பனுக்கு பிறந்து விட்டதனாலே, கிறிஸ்துவ குடும்பத்திலே இருப்பதினாலே யாருக்கும் பாவத்தை ஜெயிக்க வல்லமை இருப்பது இல்லைங்க. சபைக்கு வர்றதுனால பாவத்தை ஜெயிக்க முடியாது. அதிர்ச்சியான செய்தி. போதகர்களை சந்திப்பதினாலே பாவத்தை ஜெயிக்க முடிவதில்லை. எந்த போதகரோ, சபையோ, வேற எந்த நாமமோ, குடும்ப பெயரோ, அந்தஸ்தோ ஒரு மனுஷனுடைய பாவத்தை நீக்க முடியாது. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறார் என்று இயேசு சொன்னார். இன்னைக்கு உலகத்தில் வர வேண்டிய உண்மையான விடுதலை பாவத்திலிருந்து வர வேண்டிய விடுதலை. ஒரு மனுஷன் எங்க போனாலும் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது. இயேசுவை விசுவாசித்தால் மட்டுமே பாவத்திலிருந்து விடுதலை வரும். இயேசுவை விசுவாசிக்கிற எவருக்கும் சத்தியம் தெரிய ஆரம்பிக்கிறது. கர்த்தரை சந்திக்கிறவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவரை முதலாவது விசுவாசிக்கணும். இயேசுதான் அவர், அவரே அந்த இரட்சகர், அவரே ஆண்டவர், அவரே எனக்காக வந்தவர், எனக்காக சிலுவையை சுமந்தவர், எனக்காக ரத்தம் சிந்தினவர், எனக்காக சாபமானவர் என்று யார் அதை விசுவாசிக்க முடியுமோ, அவர் செய்ததை விசுவாசிக்க முடியுமோ, அவர்கள் தான் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருப்பதினாலே சுதந்திரவாளியாய் தேவனுடைய வீட்டிலே நிலைத்திருக்க முடிவது இல்லை. சபைக்குள்ள வரலாம், நிலைத்திருப்பது வேறு. பிரியமான தேவ பிள்ளையே கவனிங்க, சபைக்குள்ள வரலாம், யார் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் நிலைத்திருப்பது வேறு.
தேவ சந்ததி என்றாலே ஆபிரகாமின் சந்ததி. ஏனென்றால் அவர்கள் விசுவாசத்தின் சந்ததி. விசுவாசிக்கிறவர்கள் எவருமே சத்தியத்தை அறிகிறார்கள். ஆண்டவர் சொன்ன அடுத்த கட்டமே, நீங்கள் என்னை விசுவாசித்தால் மட்டும் போதாது. கவனிங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் சொல்லிவிட்டு சத்தியம் தெரியவில்லை என்றால் இன்னும் நீங்கள் அந்த விசுவாசத்தை முழுமையாக அனுபவிக்கவில்லை என்ற அர்த்தம். ஆண்டவர் சொன்னா, மெய்யாகவே என் சீஷரா இருக்கிற கட்டம் எது தெரியுமா? சத்தியத்தை அறியும் பொழுதுதான். மெய்யாகவே சீஷராக மாற வேண்டும் என்றால் அவருடைய சத்தியத்தை அறிந்தால் தான் மாற முடியும். எங்கே அறிவது? மூளை அறிவு அல்ல, கேட்டுவிட்டு சென்று விடுவது அல்ல. இருதயத்தை மாற்றுகிற அறிவு அவருடைய சத்தியத்தினால் வருகிறது. நம்ம குணத்தையே மாற்றுகிற வல்லமை அவருடைய வார்த்தைக்கு தாங்க இருக்கு. ஆனால் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அவருடைய வார்த்தை வெளிப்படும். நீங்களும் நானும் அந்த முதல் கட்டமாகிய விசுவாசத்தை செயல்படுத்தவில்லை என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அறிய முடியாது. எத்தனை நேரம் வேதம் கையில இருந்தாலும் வேதத்தை நாம் அறிய முடியல. ஆண்டவர் எதை எனக்காக வைத்திருக்கிறார், என்ன பேசுகிறார், எனக்கென்று அவர் வைத்திருக்கிற திட்டம் என்ன, என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற யோசனைகள் என்ன? தேவ பிள்ளையே, இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அடுத்த நிலைமையை அறியணும். அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது. அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் என்றால் எதிலே நிலைத்திருக்கிறார்கள் தெரியுமா? இன்னும் பாவத்தில் தான் நிலைத்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். பாவத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் சுதந்திரத்தை பெற முடிவது இல்லை. சுதந்திரத்தை பெற்றவர்கள் பாவத்திற்குள் போக முடிவது இல்லை. எத்தனையோ முறை பாவம் செய்து தவறுகிறோம் வாழ்க்கையில. ஆனா பாவத்துல நிலைத்திருப்போம் என்றால் இன்னும் சத்தியத்தை நாம் அறியவில்லை என்றுதான் அர்த்தம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆண்டவர் நம்மை விடுதலை செய்யணும் விரும்புறார் என்ற அர்த்தங்க. குமாரன் விடுதலை செஞ்சா மெய்யான விடுதலை. உங்களுக்கு எனக்கும் பொய்யான விடுதலை இல்ல. உலகத்துல மெய்யான விடுதலையை கொடுக்க ஒரே குமாரன் தான் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அந்த நாமத்தை நான் விசுவாசிப்பேன் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற அடுத்த காரியம், வாழ்க்கை மாறணும். விசுவாசத்தின் கிரியைகள் வேறு. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு கிரியை பற்றி நான் பேசுவேன். இதனால் தான் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் திரும்ப வாசிக்கிறேன். 39 அதே அதிகாரத்தில் 39 வாசிங்கம்மா. அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. எது ஆபிரகாமின் கிரியை என்று நாம் அறியணும். ஆபிரகாமின் சந்ததியை நான் மாற வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, இயேசுவை விசுவாசிப்பதுதான். ஆனால் விசுவாசித்த பிறகு உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசம் சில கிரியைகளை நமக்குள் கட்டி எழுப்பும். அந்த கிரியைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இன்னைக்கு ஆபிரகாம் சில கிரியைகளை செய்தாராம். என்ன கிரியை தெரியுமா? விசுவாசிப்பதினாலே வாழ்க்கையில வந்த கிரியை. நிறைய நேரம் விசுவாசம் விசுவாசம் என்றாலே பொதுவான வார்த்தையை நினைக்கிறார்கள். இல்லை, வசனத்தின் நிமித்தம் வருவதே விசுவாசம். ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அப்படியே யாரால் நம்ப முடியுமோ அவர்கள் வாழ்க்கை மாறுகிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்ன வாழ்க்கை மாறுகிற வாழ்க்கை ஏன் இருக்கிறது தெரியுமா? உபதேசம் தொடர்ந்து வருகிற இடத்திலே நிலைத்திருக்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறுகிறது. நிலைத்திருக்கும் பொழுது, ஏதோ வந்து போகும் பொழுது அல்ல, கேட்டு மறக்கும் பொழுது அல்ல, பெற்றுக்கொண்டு விட்டு விட்டு போகும்பொழுது அல்ல, நிலைத்திருக்கும் பொழுது. நான் எப்படி நிலைத்திருக்க முடியும்? இன்னைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில 2 கிரியைகளை வைக்கிறார். எந்த கிரியைக்கு நாம் பாத்திரவான்களாய் அழைக்கப்பட்டோம் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆபிரகாமின் கிரியைகளை செய்வது என்றால் என்ன கிரியை? விசுவாசத்தின் கிரியை. நீங்க நம்புகிற அந்த விசுவாசம் நம்ம வேறு விதமா கிரியை செய்ய வைக்கும். பாவ கிரியைகளை அல்ல. இயேசு தெளிவாய் சொன்னார், பாவம் செய்கிறது ஒரு கிரியைங்க. அதை செய்கிறவன் அதற்கு அடிமையா இருக்கிறான். அந்த கிரியைக்கு எஜமான் பிசாசு. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்ப தேவகுமாரனை நான் விசுவாசிப்பேன் என்றால் என்னுடைய கிரியைக்கு எஜமான் இயேசு. என்னுடைய கிரியைக்கு எஜமான் இயேசு. அப்ப நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருப்பேன் என்றால் என் வாழ்க்கையில இருக்கிற கிரியைக்கு அவர் எஜமான இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சகோதர சகோதரி, நம்ம வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல எப்படிப்பட்ட கிரியை செய்கிற ஆட்களா இருக்கிறோம்?
நம்முடைய கிரியைக்கு இயேசு எஜமான்னு சொல்ல முடியுமா? என்னுடைய கிரி விசுவாசத்தில் வருகிற கிரி என்று உலகம் சொல்ல முடியுமா? என்னுடைய கிரிக்கு அதிகாரி அவர்தான் என்று உலகம் பார்க்க முடியுமா? விசுவாசிக்கிறவர்கள் செய்கிற ஒரு கிரியை உண்டு, அது ஆபிரகாமின் கிரியை. அவர்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து செய்கிற கிரியை எதிர்க்கிறார்கள். நீங்க இன்னைக்கு யோசிக்க வேண்டிய ஒரு சத்தியத்தை நான் சொல்லிக் கொண்டு போவேன். கலாத்தியர் 3, Galatians chapter 3 verse 5 onwards. 5 வாசிங்களம்மா. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயா விசுவாசத்தின் கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். போது சகோதரி, உங்களுக்குள்ளே ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். கவனிச்சு கேளுங்க. நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்ற விதத்திலிருந்து அற்புதங்களை நீங்கள் இந்த காலை வேளையில ருசிக்கிற ஒரு கூட்டத்தில் இருப்பீர்கள் என்றால் இதை எதனால் நடப்பிக்கிறார் என்று ஆண்டவர் கேட்கிறார். உங்களுக்குள்ள வந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அற்புதங்களை நடப்பிக்கிறவருடைய கிரியை இந்த சபையில ஆரம்பித்த விதம் எது தெரியுமா? நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்ல, விசுவாசத்தின் கேள்வியினாலே என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏதோ நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்து நாம் அறிந்த செய்தவர்கள் ஜெயிக்கவில்லை. நியாய பிரமாணம் இது தவறு அது சரி என்று சொல்லிக் கொடுத்தது, கட்டளைகளை கொடுத்தது. ஆனால் கட்டளைகளின்படி செய்தால் மட்டும்தான் ஜீவன் உண்டு. ஜீவன் என்றால் பிழைக்க முடியும். கட்டளைகளின்படி செய்யவில்லை என்றால் மரணம்தான். இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நீங்களும் நானும் எந்த நியாய பிரமாணத்தின் கிரியை செய்து விசுவாசிக்கவில்லை. விசுவாசித்ததினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம். கிரியைகளினாலே நீதிமான்களாக்கப்படவில்லை. நீதிமானாக்கப்படுகிற அந்த இரத்தத்தை விசுவாசித்ததினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம். யோசித்து கேளுங்கள். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். நியாயப்பிரமாணமே கொடுக்கப்படாத காலகட்டத்தில் வாழ்ந்தவர் ஆபிரகாம். பிரமாணங்கள் வராத காலகட்டம், மோசே வராத காலகட்டம், சட்ட திட்டங்கள் கர்த்தர் கொடுக்காத காலகட்டம். ஆனால் பேசின ஆண்டவரை அவன் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பிரமாணங்கள் வருவதற்கு முன்பாகவே நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒருவரும் நீதிமானாக்கப்பட முடியாது என்பதற்கு அத்தாட்சியாக ஆபிரகாமின் விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? கிரியைகள் நியாய பிரமாணத்தின் அடிப்படையிலே தேவனுக்கு முன்பாக நம்மை நீதிமானாய் மாற்றாது. இதை செய் அதை செய் என்று சொல்லுவதை பின்பற்றினால் மட்டுமே பிழைக்க முடியும். ஒரு கட்டளையை நாம் செய்யாவிட்டாலும் சாபந்தான். ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். நியாய பிரமாணத்தை முழுவதும் பின்பற்ற வேண்டும். ஒரு கட்டளையில் தவறு வந்தது என்றாலும் நாம் சாபத்திற்கு உட்படுகிறோம், மரணத்திற்கு உட்படுகிறோம். இன்றைக்கு எத்தனை பேர் நான் எல்லா கட்டளைகளையும் சிறப்பாய் செய்கிறேன் என்று சொல்ல முடியும்? ஒரு தவறை கூட நான் செய்யவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் யார் உண்டு? இயேசுவை விசுவாசிக்கிறது என்றாலே நியாய பிரமாணத்தின் கிரியையை தள்ளி விசுவாசத்தின் கேள்வியினாலே வருகிற நீதியை நமக்கு தருகிறது. கேட்டதை விசுவாசிக்கிறவங்கெல்லாம் நீதிமான் ஆகிட்டார்கள். எதை கேட்டவர்கள்? நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும்படி வந்த இயேசுவை விசுவாசித்த எவருமே நீதிமானாக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு நான் சொல்லுகிற வார்த்தையை கவனித்துக் கொண்டே போருங்கள். தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டதாம். புறஜாதிகளுக்கு கூட நீதிமானாக்கக்கூடிய கிருபையை தேவன் விசுவாசத்திலே கொடுத்தார். யூதர்களுக்கு மட்டுமல்ல, புறஜாதிகளுக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் புறஜாதிகளா இருந்தாலும் ஏன் நீதிமான்களை மாறினோம் தெரியுமா? இந்த இயேசுவை நாம் விசுவாசித்தபடினாலே. பிரியமானவர்களே, நீதிமானாய் மாற்றப்பட்ட பிறகு நியாய பிரமாணத்தின் கிரியை யாரும் சார்ந்திருக்க முடியாது. அடிமைத்தனத்தில் வைத்த நியாய பிரமாணத்தின் கிரியையை ஆண்டவர் சிலுவையிலே முறித்தார்.
நான் செய்யறதுனால நீதிமான் ஆகலை, நான் விசுவாசித்ததுனால் நீதிமான் ஆகிறேன். அப்படி என்றால் நான் விசுவாசித்த பிறகு எதை வேண்டுமானாலும் செய்யலாமா? கூடாது. ஏன் தெரியுமா? எதை நியாயப்பிரமாணத்தில் நான் செய்ய முடியாமல் தோல்வி அடைந்தேனோ அதை இன்று இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நிறைவேற்றும்படியாய் என் ஆவியிலே அவர் மறுரூபத்தை கொடுக்கிறார், என் சிந்தனையில மறுரூபத்தை கொடுக்கிறார், என் செயல்ல மாற்றத்தை அவர் கொண்டு வருகிறார். நியாயப்பிரமாணம் எது சரின்னு சொல்லுதோ அதை இன்று இயேசு தன் மேல் சுமந்து கொண்டார். அவரே சரியா இருக்கிறபடினாலே, பாவம் இல்லாதவராய் இருக்கிறபடினாலே, பாவத்தை ஜெயித்தவராய் வெளிப்பட்டபடினாலே இன்று அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு பாவத்தை ஜெயிக்க அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. யோசிக்கல, மனுஷ தன்மையில பாவம் இருக்குங்க, சிந்தனை சரியில்லை, என் வாழ்க்கையில விடுதலை இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறா, அவர் செய்து முடித்ததின் மேல உங்க நம்பிக்கை வைங்க, கர்த்தர் பாவத்தை வெறுக்கக்கூடிய கிருபையை தருவா. ஏனென்றால் பாவத்தை ஜெயித்தவர் தான் பாவத்தை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை நமக்கும் கொடுக்கிறார். 10வது வசனம் வாசிங்கம்மா. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்தராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. சபிக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் மோசேயின் மூலமாய் கர்த்தர் கொடுத்த சட்ட திட்டங்கள் எல்லா கற்பனைகளையும் வீட்டுல நேரம் எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. இதன்படி செய்யாமல், அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும், எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன். கர்த்தர் எது செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரோ அதன்படியாய் செய்யத்தக்கதாய் ஒருவன் நிலைத்திராவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவன். தப்பே செய்யாம எப்பொழுதுமே சரியாய் செய்ய நிலைத்திராவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவன். பொய்யே சொல்லாமல் எப்பொழுதுமே சத்தியத்தை பேசாவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவன். அக்கிரமமே செய்யாமல் நீதியை எப்பொழுதும் செய்கிறவன் இல்லை என்றால் அவன் சபிக்கப்பட்டவன். கவனிச்சு கேளுங்க, இந்த நிலைமையில யார் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக முடியும்? நிலைத்திருப்பதை பற்றி வேதம் பேசுகிறது. ஏதோ ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டு இன்னொரு நாள் விட்டால் பரவாயில்லை. வேதம் எதிர்பார்க்கிற காரியம் சட்ட திட்டத்தின்படி எப்பொழுதுமே சரியானதை செய்யும்படி நிலைத்திராவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள் எல்லாரும் சாபத்திற்கு உட்பட்டவர்கள் என்று வேதம் அந்த இடத்துல ஆரம்பிக்கிறது. கவனித்து கேளுங்க, நியாயப்பிரமாணத்தின் கிரியை என்றால் என்ன அர்த்தம்? எப்பொழுதுமே சரியா செய்யணும். ஆண்டவர் சொல்லுகிறத மட்டும்தான் செய்யணும். அவர் சொல்லாததை செய்யக்கூடாது. அவர் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்யக்கூடாது. இந்த கிரியைகள் மனுஷனை சாபத்திற்குள் வைத்ததா? ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றது சரின்னு தெரிந்தாலும் செய்ய முடியல. இன்னைக்கு பிரச்சனை அதுதான். பாவம் பாவம்னா நியாயப்பிரமாணம் எடுத்து காட்டினது. கவனிங்க, படிக்கிறவங்களுக்கு தெரியும் நியாயப்பிரமாணத்தை. ஓ, இதுதான் பாவமோ? இச்சியாதிருப்பாயாக. எதை இச்சியாதிருக்கணும்? ஆண்டவர் சொல்றார், அடுத்தவன் நிலத்தை இச்சியாதே, அடுத்தவன் மனைவியை இச்சியாதே, அடுத்தவன் பொருளை இச்சியாதே, எல்லை குறிகளை மாற்றாதே என இச்சை. இச்சை எது என்று மனுஷனுக்கு எப்பொழுது தெரிய ஆரம்பித்தது? ஏற்கனவே இருந்தது, தெரிய ஆரம்பித்தது நியாயப்பிரமாணம் வந்த பொழுதுதான். நல்ல கவனிங்க, ஒரு ஆளை பேர் சொல்லி எழுதுனது ஆண்டோடைய வார்த்தை தான். பிறப்பில இருந்து பாவிகளா இருந்த ஒரு மனுஷனுக்கு இதுதான் பாவம்னு சொல்லும்படியே நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்தார். ஏன்னா படிக்கிறவங்களுக்கு தெரியணும் எது பாவம்னு. நிறைய நேரம் பாவம் எதுன்னு மனுஷனுக்கு தெரியல. கவனிச்சு கேளுங்க, படிக்கலனா படிப்பு ஏறலன்னு தெரியுது, சரியா? சம்பாதிச்சாலும் வீட்டுல பணம் தங்கலன்னு தெரியுது சில பேருக்கு. வேலைக்கு போனாலும் வேலை வரலன்னு சிலருக்கு தெரியுது. போய் பேசும் பொழுது ஞானமே இல்லைன்னு, வார்த்தையில சரியான அதிகாரமே வரலன்னு சில நேரம் சிலருக்கு தெரியுது. வாழ்க்கையில வர்ற தோல்விகள், இழப்புகள் சில நேரம் சிலருக்கு தெரியுது. ஆனா பாவம் என்னன்னு சிலருக்கு தெரியல.
மனுஷனுக்கு இருக்கிற பிரதான பிரச்சனையை பார்க்கிறவர் ஆண்டவர் ஒருவர் தான். நம்ம பார்க்கறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. சில பேர்கிட்ட நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, இதுதான் பிரச்சனை அவங்களுக்கு இல்ல. நம்ம வாழ்க்கையில நாம் பிரச்சனை என்று நினைக்கிற காரியங்கள் பிரச்சனை அல்ல. மனுஷனுக்கு இருக்கிற உண்மையான பிரச்சனை பாவம். அதை இனங்கண்டு கொள்ளும்படியே அனுப்பப்பட்டதுதான் நியாயப்பிரமாணம். பாவிகளும் வேசிகளும் கள்ளர்களும் சுய புணர்ச்சிக்காரர்கள் என்று சொல்லுகிற ஹோமோசெக்சுவல் பீப்புள், இந்த காரியங்களுக்கெல்லாம் பெயர் வைத்தது வேதம். ஆனா ஏற்கனவே பாவம் இருந்தது உலகத்துல. கவனிங்க, பிரமாணம் வருவதற்கு முன்பே பாவம் உலகத்தில் இருந்தது. ஆனால் ஏன் பிரமாணம் கொடுக்கப்பட்டது? இந்த பாவத்திற்கு பெயர் வைத்தாக வேண்டும். செய்யற விஷயம்லாம் நியாயம் இல்லை இன்னைக்கு உலகத்தில். அதனால்தான் என்னுடைய சூழ்நிலையில் நீங்க இருந்தா புரிந்து கொள்ளுவீர்கள் என்று பேசுகிறார்கள். சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் வாழ்வது சத்தியத்தின் கிரியை அல்ல. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆண்டவர் பார்வையில் நீதிமானாய் வாழ்வதே சத்தியத்தின் கிரியை. இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் யாரும் மாற்றிக்கொள்வார்கள் என்றால் அது தேவன் சொல்லுகிற நியமம் அல்ல. அதனால்தான் பாவத்திற்கு இந்த உலகத்தில் பெயர் வைக்கவில்லை யாரும். எப்படி பெயர் வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? பாவத்திற்கு பலவீனம், சூழ்நிலையினால் வந்த பிரச்சனை. பிரச்சனை என்று பெயர் வைக்கிறார்கள், பலவீனம் என்று பெயர் வைக்கிறார்கள். என் குடும்ப பின்னணியம், என் பேக்ரவுண்ட் அப்படி இல்லைன்னா நான் இப்படி இருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ், என் கூட இருக்கிறவங்களால வந்த காரியம், அவங்க செய்கிறத நானும் செய்கிறேன். ஆனால் செய்கிற காரியத்திற்கு இதுதான் பட்டியல் என்று யார் சொல்ல முடியும்? நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிற ஒரு மனுஷன் புரிந்து கொண்ட காரியம், நான் பாவி, நான் பாவி, எனக்கு சாபம் ஒண்ணுதான் மிஞ்சு என்றதை ஒரு மனுஷன் புரிந்து கொண்டான். ஏன் தெரியுமா? 10 காரியத்துல நான் ஒழுங்கா இருந்தாலும் 11வது விஷயம் சரியில்லை. கற்பனைகள் 10 எடுத்துக்கொள்ளுங்களே, எல்லா காரியத்தையும் பின்பற்றினால் கூட எல்லா நாட்களும் பின்பற்ற முடியுமா? 5 காரியங்களை பின்பற்றுகிறவர்கள் 6வது காரியத்துல சரியில்லை. 7 நல்லா இருந்தா 8ல சரியில்லை. எத்தனை நாளுக்கு நான் இதை பின்பற்ற முடியும்? கேட்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப பெரிய ஒரு கேள்வி. அப்பனா நான் சாபத்துல தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு விமோசனமே கிடையாது. காரணம், எனக்கு ஒரு காரியத்தில் நன்றா இருக்கிறேன் என்றாலும் இன்னொரு காரியத்துல இல்லை. கவனித்து கேட்கிற தேவ பிள்ளையே, பாவத்திற்கு பாவம் என்று பெயரிட்டது வேதம் ஒன்றுதான். நியாயப்பிரமாணம் மட்டும்தான் பாவத்தை எடுத்து காட்டினது. இன்னைக்கு இதை பார்க்கிற ஒரு மனுஷன் கூட பிழைக்க முடியாது. ஏன் தெரியுமா? அதன்படி செய்கிறவனே ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவான் என்று நியாயப்பிரமாணம் சொன்னது. அதன்படி செய்கிறவனே, சாதாரணமாய் செய்கிறவன் அல்ல, தொடர்ந்து அதில் நிலைத்திருக்கிறவனே நீதிமானாக்கப்படுவான். நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமானாக்கப்பட வேண்டும் என்றால் ஒருவருமே நீதிமானாக்கப்பட முடியாது என்பதற்கு வசனம் சாட்சியாக சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்கு உட்பட்டவர்கள் சாபத்தில் இருக்கிறார்கள். ஏன்? ஒரு தடவை விழுந்தாலும் விழுகதான், ஒரு தடவை மீறினாலும் சாபந்தான். ஒன்றை சொல்லுகிறேன், பாவம் செய்கிறவன் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். மீறுகிறதே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் பாவம் செய்கிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். இந்த சூழ்நிலையில் இருக்கிற யார் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? யார் நீதிமானாக்கப்பட முடியும்? நன்றாய் கவனிங்க. வசனத்திலே உங்களுடைய இருதயத்தை பதிக்கிற யாருக்குமே விடுதலை உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 11 வாசியுமா தொடர்ந்து. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. கவனிங்க, இதே பழைய ஏற்பாட்டிலே ஆபகுக் 4 ஆண்டவர் சொன்னா, விசுவாசத்திலே நீதிமான், சத்தமா சொல்லுங்க, பிழைத்தவர்கள் சொல்லுங்க, பிழைக்க போகிறவர்கள் சொல்லுங்க. சொன்னவங்களுக்காக ஸ்தோத்திரம். நிலைத்திருக்கிற அனுபவம். கவனிங்க, ஏதோ பிழைத்திருக்கிறேன் என்று இன்று ஒரு விதத்துல சொல்லிவிட்டு நாளைக்கு பிழைப்பனோ இல்லையோ தெரியல சிஸ்டர், இன்றைக்கு நல்லா தான் இருக்கிறேன், விட்ட பாவம் தொடராது என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன், ஆனால் நாளைய தினத்தை பற்றி எனக்கு தெரியாது. ஒரு விஷயத்தை நன்றாய் கவனிங்க.
நீங்களும் நானும் கிரியை செய்கிறது என்றால் என்ன அர்த்தம்? சட்ட திட்டங்களை பின்பற்றி நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாய் மாறவில்லை. ஒருவர் கூட மாறவில்லை. எல்லாருமே சாபத்தில் இருந்தோம். கவனிங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எல்லாருக்கும் சாபனா வசனம் சொல்லுகிறது. காரணம், கிரியை செய்து யாரும் நீதிமான் ஆகல. என்ன கிரியே? நல்லவனா இருக்கணும், பொய் பேசக்கூடாது, பாவம் பண்ணக்கூடாது, திருடு பண்ணக்கூடாது, கள்ளத்தனம் இருக்கக்கூடாது, வேசித்தனம் வரக்கூடாது, மைண்டில் கூட வரக்கூடாது நினைச்சாலும் முடியலையே. உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும் மனுஷர்கள். முடியும்னு சொல்லி பாருங்க. ஏன் முடியலன்றது வாழ்க்கையிலே தெரியுதே. சொல்லலாம், என்னால முடியும். எங்க முடியுது? குடியை என்னால விட முடியும். எங்க முடியுது? பாவத்தை என்னால விட முடியும். எங்க முடியுது? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்யும்படி நிலைத்திருக்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று வேதம் சொன்னால் முடியலையே. ஆண்டவருக்கு தெரியும் இந்த நிலைமைக்கு மனுஷன் வரணும். அதனால்தான் நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தார். ஏன்னா படிக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளணும், இதை செய்ய முடியாது ஆண்டவரே, இதை செய்ய முடியாது. ஒன்னு செய்தாலும் இன்னொன்னு செய்யறது கஷ்டப்படுறேன். ஒரு நாள் எல்லாவற்றையும் செய்ய முயற்சித்து விட்டேன், ஆனா இரண்டாவது நாள் முடியல. 10 நாள் வாழ்ந்தேன், 11வது நாள் முடியல. 5 நாள் வாழ்ந்துட்டேன், முடியல. ஒரு வாரம் தாக்கு பிடிச்சேன், முடியல. காணிக்கை, பலி எல்லாவற்றையும் கொண்டு வந்து செலுத்தி பார்க்கிறேன், முடியல. என் பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கிறது, ஆனால் பாவத்தை எதிர்க்க எனக்குள் பலன் இல்லை. எத்தனை முறை இன்னைக்கு சபைக்கு வந்து போகிற நீங்கள் அந்த நிலைமையை உணர்றீங்க? ஒருவேளை அதுதான் உங்க அனுபவமாய் சிலருக்கு இருக்கும் என்றால், ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி தருகிற சத்தியத்தை கவனிங்க. நீதிமான் என்ற அந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்றால் விசுவாசத்தினால் மட்டும்தான் நீதிமானாய் மாற முடியும். என்ன விசுவாசம்? இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நியாயப்பிரமாணத்தின் முழு சாபத்தையும் கவனிங்க, நான் சுமக்க வேண்டிய சாபத்தை இயேசு சுமந்தா. நான் என் மீறுதலாலே, கீழ்ப்படியாமைனாலே என் வாழ்க்கையில குவித்து வைத்திருந்த அந்த மகா பெரிய தண்டனையாகிய மரணத்தை, சாபத்தை தன்மேல் போட்டுக்கொண்டா. அவரை விசுவாசிக்கிற இன்று நான் நீதிமானாகிறேன். ஏன் தெரியுமா? அதனால் வந்ததுதான் பரிசுத்தம் என்ற பரிபூரணம். பரிசுத்தர் ஒருவர் தாங்க அதை பே பண்ண முடியும். பாவிக்கு பாவி உதவி செய்ய முடியாது. இன்னைக்கு நீங்க பார்க்க வேண்டிய இந்த சத்தியம் இங்குதான் இருக்கிறது. நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும், எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை, ஒருவனும். திரும்ப சொல்லுங்க, ஒருவனும். இங்க கூட்டத்தில் இருக்கிற ஒருவர் நானும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதிமானாக முடியாது. அது வெளியரங்கமா இருக்கிறதா, அந்தரங்கமான விஷயம் இல்லை, வெளியரங்கம். ஏன்னா இயேசுவை நம்பாம விசுவாசிக்காம நீங்க பரிசுத்தமாய் வாழ முயற்சித்தா முடியாது. நல்லது கெட்டது தெரியலாம், ஆனா நல்லதை மட்டும் செய்ய கெட்டதை வெறுக்க யாரால முடியும்? கேள்வி அதுதான். நல்லது கெட்டது தெரியல, எனக்கு தெரியும் எதை பின்பற்றணும்னு, ஆனா பின்பற்ற வேண்டியதை பின்பற்ற முடியாம செய்ய தகாததை செய்கிறோமே, அது எதை காட்டுகிறது? இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் செய்கிற காரியத்தை புரிந்து கொள்வதற்கு சத்தியம் அவசியம். ஏன் தெரியுமா? உள்ளான ஒரு ஆளுடைய இந்த ஜென்ம சுபாவம் என்று இருக்கிறதே, அந்த பாவத்தின் சுபாவம், பாவம் செய்ய வேண்டிய அந்த தன்மை, அதையே டீல் பண்ணக்கூடிய வல்லமை இயேசுவோட ரத்தத்துக்கும் சத்தியத்துக்கும் தான் இருக்கு. ஒரு பாவம் என்று தெரிந்தும் அதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய தொடுதல் இல்லாம அதை செய்ய முடியாது. அதான் ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். நீங்க இன்னைக்கு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், கவனிச்சுக்கிட்டே வர்றவங்களுக்கு கிடைக்கும், எல்லாருக்கும் அல்ல. 11 திரும்ப வாசியுமா. நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. கவனிங்க, யாரெல்லாம் பிழைக்கணும்னு ஆசைப்படுகிறீர்கள் என்று கேட்பேன் என்றால் எல்லாரும் ஆசைப்படுறீங்க, உண்மைதானே? நான் என்ன ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிறேன் பிழைக்கிறதுக்கு? உண்மையான விஷயம், ஹாஸ்பிட்டல் இருந்தா கூட பிழைக்கலாம், அதுக்கே இப்ப கேரண்டி நான் கொடுக்க முடியாது. ஆனா பாவத்துல இருக்கிறவர்களுக்கு பிழைக்கிறது என்பது முடியாத காரியம். கவனிங்க, சரீரத்துல வியாதி இருந்தா பிழைச்சிடலாம், நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதும்.
நல்ல வைத்தியர் ஒருவர் இருந்தால் போதும், சில நேரம் பிழைப்பு சரீரத்திற்கு வந்து விடலாம். ஆனா பாவத்துல இருக்கிறவங்க பிழைக்கணும்னா வழியே இல்லை. பாவத்தில் இருக்கிறவர்கள் பிழைக்க முடியாது. பாவத்தில் இருந்தா ஒரே ஒரு சம்பளம், கூலிதான் கிடைக்கும், மரணம். இன்னைக்கு நிலைத்திருக்கிற அனுபவத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். நியாய பிரமாணத்தின் கிரியைகளில் நிலைத்திருக்கிற எவனும் தான் நீதிமானாக்கப்பட முடியும். ஆனால் நிலைத்திரா விட்டால் அவர்கள் நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு சாபத்தில் இருக்கிற, பாவத்தில் இருக்கிற ஒரு ஆளை எப்படி பிழைக்க வைப்பது? எதை கொடுத்து பிழைக்க வைப்பதுங்க? செத்து போறவங்களுக்கு ஏதாவது தண்ணி கொடுத்தா பிழைத்துக் கொள்வார்கள், நல்ல சாப்பாடை கொடுங்க பிழைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லுவார்கள். ஏனென்றா சரீரத்தின் நிலைமையில ஒரு ஆளுக்கு கஷ்டம்னா சாப்பாடு தண்ணி கொடுக்கலாம். ஆனா ஆத்துமாவில் இருக்கிற கஷ்டத்துக்கு, பாவத்திற்கு எந்த பிழைப்பை மனுஷன் கொடுக்க முடியும்? அதனால்தான் கவனிக்கணும், எதற்கு விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வசனம் சொல்லுகிறது. பிழைக்கிறவர்கள் யாரு தெரியுமா? நீதிமான்கள் மட்டும்தான். நீதிமான் பிழைப்பான். எதனால்? விசுவாசத்தினால். பொதுவான விசுவாசம் அல்ல, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, என் விசுவாசத்தினால் நான் பிழைக்கிறேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னா பொதுவான வார்த்தை. கர்த்தர் தெளிவாக ஆபகுக் 4 சொன்னார், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீங்க விசுவாசிக்கிறது இயேசுவின் சத்தியம் என்றால், இயேசு என்றால் நீங்க பிழைக்கிறீங்க. உங்களை பிழைக்க வைக்கிறது நீங்க வைத்திருக்கிற விசுவாசம். யார் மேல? இயேசுவின் மேல், நியாய பிரமாணத்தின் கிரியின் மேல் அல்ல. நீங்க நன்றாய் ஜெபிக்கிற ஆளா இருக்கலாம், ஜெபிக்க முடியாத ஆளா இருக்கலாம். கவனிங்க, வசனம் தெரிந்த ஆளா இருக்கலாம், தெரியாத ஆளா இருக்கலாம். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்பாடு கடைசி வரை எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? ஒருவர் கூட இல்லையா? அட போங்க சிஸ்டர், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு இருக்கிறத இன்னைக்குதான் கேள்விப்பட்டேன். இதுக்கு மேல நான் எதெல்லாம் கேள்விப்படணும்னு எனக்கே தெரியலன்னு சொல்ற கூட்டத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்பாடு வரை எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிந்தவர்கள் மட்டும்தான் நீதிமானாக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து சபைக்கு வந்து முழுமையாக ஆராதனையில் இருந்து 1 வருஷம் முடித்தவர்கள் தான் நீதிமானாக்கப்படுவார்கள். 40 நாள் உபவாசத்தில் ஒருவேளை கூட சாப்பிடாமல் இருக்கிறவர்கள் தான் நீதிமானாக்கப்படுவார்கள். ஓயாமல் ஜெபிக்கிறவர்கள் தான் நீதிமானாக்கப்படுவார்கள். இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் உண்டு? நிறைய நேரம் நினைக்கிறோம், நான் நீதிமான், இந்த அம்மா பற்றி எனக்கு தெரியும். நல்லா கவனிங்க, சபையில இப்படிப்பட்ட கம்பேரிசன் இருக்கிறதுனாலே நீதி போய்கிட்டு இருக்கு. விசுவாசத்தினால் என்றால் பொதுவான வார்த்தை அல்ல, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீங்க பிழைக்கிற இடமே விசுவாசம். அது என்ன விசுவாசம்? இயேசு செய்ததின் மேல் வைக்கிற விசுவாசம், என் கிரியை அல்ல. அப்ப நீங்க யோசிக்கலாம், அப்பா இதுக்கு மேல நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன் சிஸ்டர், ஏன்னா ஜெபிக்க வேண்டாம், உபவாசம் பண்ண வேண்டாம், ஆராதனைக்கு கூட வர வேண்டாம், பைபிளை முழுசா படிக்கவே வேண்டாம், நான் நீதிமான். கவனிங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றாலே இயேசு செய்தாரே, நான் செய்திருக்க வேண்டியவைகளை செய்தவராக அவர் வந்தார், நிறைவேறுதலாக வந்தார். எதன் நிறைவேறுதல்? நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதல். முழுமையாய் பர்ஃபெக்டா வந்த ஆட்டுக்குட்டி அவர்தான். பாவமே செய்யாதவர் ஒருவர் தான் பரிகாரம் கொடுக்க முடியும் என்பதனால் தேவகுமாரன் மனுஷகுமாரனாக உலகத்துக்கு வந்தார். இதை விசுவாசிக்கிற நான் எப்படிப்பட்ட சாபக்கட்டில் இருந்தாலும், பாவக்கட்டில் இருந்தாலும், எப்படிப்பட்டதான இச்சைகள் என் தலையில ஆளுகை செய்தாலும், அந்த ரத்தத்தை நான் விசுவாசிக்கும் பொழுது செத்த கிரியைகளற என் மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய சமூகத்தில் நான் நீதிமானாய் மாறுகிறேன். இந்த நீதியை தரித்து கொண்ட எவருமே பிழைக்கிறார்கள். இன்னைக்கு அதான் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தையும் சத்தியத்தையும் விசுவாசிக்கிற யாருக்குள்ளேயும் சாவு கிடையாதுங்க, மரணம் கிடையாது, தண்டனை கிடையாது, சாபம் கிடையாது. கேட்கிற சகோதர சகோதரி, ஏன் நான் ஆனால் ஜெபிக்கிறேன் தெரியுமா? இந்த நன்றியை, இந்த கிருபையை பெற்றுக்கொண்ட யாருமே ஜெபிக்காம இருக்க முடியாது. ஆண்டவர் சமூகத்தில் அவருக்கு துதி செலுத்த வராமல் இருக்க முடியாது. சடங்காச்சாரத்துக்கு வர்றவங்க நிப்பாங்க,
கிரியைகளே இன்னும் செய்து கொண்டிருக்கிறவங்க தான் விழறாங்க. காரணம், ஒரு நாள் நல்லா செய்தார்கள், இன்னொரு நாள் நன்றாய் செய்ய முடியவில்லை. அதனால் ஒரு நாள் உற்சாகத்தோடு சபைக்கு வந்தவர்கள் இன்னொரு நாள் வர முடியவில்லை. ஒரு நாள் ஜெபித்தவர்கள் இன்னொரு நாள் ஜெபிக்க முடியவில்லை. ஒரு நாள் வேதத்தை விருப்பத்தோடு வாசிப்பதை போல் இருந்தது, இன்னொரு நாள் முடியவில்லை. ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் சத்தியத்தில் நிலைத்திருக்கிற இடம் எது தெரியுமா? ஆவியில வர விடுதலை, மனதில் இருக்கிற ஒரு மறுரூபம். இதனால நன்றியோடு ஆண்டவர் சமூகத்துல வந்து கிருபையை நம்பி பிழைக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் பொழுது ரத்தத்தை நம்புறவங்க தான் ஜெபிக்க முடியுதுங்க. வல்லமையை கொடுப்பது கிருபை, பாவத்திற்கு இடம் கொடுப்பது கிருபை அல்ல. சத்தியம் புரிந்தவர்கள் யார்? இருதயத்தில் விசுவாசிக்கிற எவருமே அந்த சத்தியத்தினால் விடுதலையாக்கப்படுகிறார்கள். ஆண்டவரே, நீர் எனக்காக முழுமையாய் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவராய் வந்தீரே, உம்மை விசுவாசித்தா எனக்கு நியாயப்பிரமாணத்தின் முழு நீதியை ஆண்டவர் கொடுத்துறார். நம்ம தவறு இருந்தாலும் முழுமையாய் நிறைவேற்றினவரின் ரத்தத்தை பார்க்கிற பிதா, நீ நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமான் என்று சொல்லுகிற அந்த நீதியை இயேசுவுக்குள்ளாக கொடுக்கிறார். எந்த நியாயப்பிரமாண நீதியை கொடுக்க முடியலன்னு அதே பிதாவை தீர்மானித்தாரோ, இன்றைக்கு இயேசுவை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அதே பிதா நீதியை கொடுத்து விடுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டு ஏன் போராட வேண்டும்? கிரியையோடு ஏன் போராடுறீங்க? சகோதர சகோதரி, நீங்க செய்ய முடியாத ஒரு காரியத்தோடு போராடாதீர்கள். பாவத்தை விட முடியலையா? பாவத்தோட போராடாதீங்க. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், பரிசுத்தராக்குகிறவரை விசுவாசியுங்கள். அந்த ரத்தத்தையும் அந்த சத்தியத்தையும் விசுவாசிங்க. அப்பா, என்னை கிருபையினாலே இன்னைக்கு நீதிமானாக்கி இருக்கிறீர் என்றால் என்ன அர்த்தம்? அது கிருபை, வேற எதை வைத்தும் வராது. நம்ம செயலை வைத்து கொடுக்கப்படும் என்றால் கொடுக்கப்பட முடியாது என்று வேதமே சொல்லுகிறது. ஒருவரும் கொடுக்கப்பட முடியாதவர்கள். ஏனென்றால் எல்லாருமே சாபத்துக்குள்ள இருக்கிறாங்களே, எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? இன்னைக்கு கவனிங்களா தான் இந்த வசனம் தொடர்ந்து வாசியுமா? அவைகளை 12வது வசனம், நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். எத்தனை பேர் வாசித்தீர்கள்? திரும்ப வாசிங்க பாப்பா, எல்லாருமே சத்தமாய் வாசிங்கள். 13வது வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆமென். நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்கு உரியது அல்ல. ஏன் இல்லை? நியாயப்பிரமாணத்தை செய்கிறவனே அவைகளால் பிழைப்பான். அது விசுவாசத்துக்குரியது இல்ல. நான் கேட்கிறேன், விசுவாசிக்க எத்தனை பேர் கிரியை செய்தீர்கள்? விசுவாசிக்க எத்தனை பேர் கிரியை செய்தீர்கள்? ஐயோ, கஷ்டப்பட்டு நான் விசுவாசிக்கணும். செய்தவரை நம்பினாலே போதும், விடுதலை நிச்சயம். விசுவாசிக்க நாம் எந்த முயற்சியும் செய்யல, ஆனா நியாயப்பிரமாணத்தை செய்கிறது முயற்சி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்கு உரியதே அல்ல, அது கிரியைக்கு உரியது. செய்தாதான் பிழைக்க முடியும். அதுதான் வசனம் சொல்லுகிறது, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். ஆனா செய்ய முடியாத மனுஷன் எப்படி பிழைக்கிறது? செய்கிறவனே பிழைப்பான், ஆனா ஒருவனும் பிழைக்க முடியல. ஒருவனும் பிழைக்க முடியல. அதனால்தான் வசனம் சொல்லுது, விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். இன்னைக்கு பிழைக்கிறவர்கள் யாருன்னா விசுவாசத்தினாலே வந்த நீதிமான்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் எதனால் நீதிமான்களாக்கப்பட்டோன்றதை மறக்க கூடாது, விசுவாசத்தினாலே. அந்த கிரியை விட்டு நீங்க ஒரு நாளும் விலகக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். ஆதலால் கிறிஸ்து நமக்கு சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கிறிஸ்து எனக்காக சாபமானதை என்று நான் விசுவாசிக்கிறேனோ அன்றே ஆண்டவர் சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிறாருங்க. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்க கிரியை செய்து முடியாத காரியத்தை விட்டு விடுங்கள். உங்களுக்காக ஏற்கனவே முடித்து ஜெயித்து இன்று அதை சொந்தமாக்க கொடுக்க ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரை நோக்கி பாருங்க. அப்ப இந்த பாவத்துல இருந்து நான் விடுதலை ஆகணும்னா ஒரே வழி நீங்க தான். உண்மை நான் விசுவாசிப்பேன், உங்க சத்தியத்துக்கு நான் இடம் கொடுப்பேன், நீங்க அதற்கேற்ற பலனை எனக்கு நிச்சயமாய் கட்டவிழ்ப்பீர் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற விடுதலை. சத்தியத்தின் நிலைத்திருந்தா போதும். அறிகிறவர்கள் கவனிங்க, உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் நிச்சயமாக விடுதலை ஆகிறார்கள். இங்க கேட்டுவிட்டு போகிற இடம் இது அல்ல, வெளியில. நான் போயிட்டு திரும்பி வரும்போது வெற்றியை வர வேண்டும் என்றால்
என்னோடு இருந்து எனக்கு வேண்டிய பலத்தை கொடுக்கிற ஒரு இயேசு உயிரோடு இருக்கிறார். எனக்குள்ளான ஆவியானவர் பாவத்தை ஜெயிக்க பலன் தருகிறார். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்களும் நானும் சொந்தக்காரராக இருக்கிறபடினாலே, நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை இயேசு செய்தபடினாலே இன்னைக்கு அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? நீங்க எந்த சூழ்நிலையில இதை கேட்டாலும் சரி, வெற்றியுள்ள வாழ்க்கை, பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தில் ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை இயேசு மூலமா நாம பெற்றிருக்கிறோம். நீங்க தொடர்ந்து வருகிற பாவத்தோடு போராட வேண்டாம். இயேசுவின் சத்தியத்துக்கும் அவருடைய விசுவாசத்துல நிலைத்திருப்பதற்கு இடம் கொடுத்து பாருங்க. உங்களுக்கு விடுதலை தேவன் தரப்போகிறார். இதுல இருக்கிறவங்க மட்டும்தான் பிழைக்கிறாங்க, மற்றவர்கள் பிழைக்க முடிவது இல்லை. எத்தனை பேர் பிழைக்கணும்னு ஆசைப்படுறோம்? நான் பிழைக்கணும். ஆமென். எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கறதுக்கு பதிலாக இன்று ஒரே ஒரு காரியம், அறிக்கை. சரியான அறிக்கையை தேவனுடைய சமூகத்தில் கொடுத்துட்டு ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரை, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றால் நான் விசுவாசிக்கிற என் ஆண்டவர் நிறைவேறுதலாக வந்தவர், நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக வந்தவர். இன்றைக்கு அந்த நிறைவேறுதலாய் வந்தவரை நான் நோக்கி பார்க்கிறேன்னு சொல்ல முடியுமாப்பா? என்னை பின்தொடர்கிற சாபமோ பாவமோ அது எந்த மரண கட்டோ என்னை ஒரு விதத்திலும் அழிக்க முடியாது. ஏசப்பா, நான் உமக்குள் பிழைத்திருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய உபதேசத்துக்கு நான் இடம் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் பேசுங்க. ஏசப்பா, எனக்காக சாபமாய் மாறினதற்காக நன்றிப்பா. நான் ஆசீர்வதிக்கப்படும்படி நீ சாபமானீர், நான் பிழைக்கும்படியே நீர் மரித்தீர், இன்று உயிரோடு இருக்கிறீரப்பா. அதனால் நானும் சாவை ஜெயிக்கிறேன், பிசாசின் கிரியைகளை நானும் ஜெயிக்கிறேன், சாபத்தை நானும் ஜெயிக்கிறேன், என்னை பின்தொடர்கிற வருகிற எல்லா மரணத்தின் கிரியைகளை நான் ஜெயிக்கிறேன். சொல்லுங்க, வாயில இருந்து சரியான அறிக்கை புறப்படட்டும் இந்த காலை வேளையில. ஹல்லேலூயா. வாயிலிருந்து சரியான அறிக்கை புறப்படட்டும். ஹல்லேலூயா. பேசுங்க, பேசுங்க. எனக்காக சாபமானவரே நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே. இயேசப்பா, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு நீதிமானையும், விசுவாசிக்கிற ஒவ்வொரு நீதிமானையும் அந்த கிருபை இடை கட்டுவதாக, அந்த கிருபை பலத்தை கட்டவிழ்ப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. கிருபை கிருபை கிருபையினாலே நீதிமானாக்கப்பட்டோம், விசுவாசத்தை கொண்டு நீதிமானாக்கப்பட்டோமே.
இனி எந்த சாபமும் எங்களை மேற்கொள்ள முடியாது ராஜா. எந்த பாவ கட்டுகளும் எங்களை அடிமைத்தனத்துக்குள் வைக்க முடியாது. இயேசுவே எனக்காக சாபமானீரே. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவே எனக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் எல்லா சாபத்துக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். என்னை மீட்டு கொண்டார். என்னை மீட்டு கொண்டார். என்னை மீட்டு கொண்டார். இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே இந்த மீட்பு கடந்து வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அடிமைத்தனம் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. சிறையிருப்பு இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. பாவத்தின் எல்லா ஆளுகையும் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. மறைந்திருக்கிற அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே வெளிப்படுவதாக. பாதாளத்துக்கு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ நியாய பிரமாணத்தின் சாபங்கள் இயேசுவுக்குள்ளாய் உடைக்கப்பட்டது. என் மேல் உடைக்கப்பட்டது. என் மேல் உடைக்கப்பட்டது. இனி நான் விடுதலை ஆயிருக்கிறேன். இனி நான் விடுதலை ஆயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே மகிமையாய் நிரப்புவீராக. சிறிய ஆலயத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. இப்பொழுதே நம்முடைய மகிமையின் பிரசன்னம் கடந்து போகட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் நினைக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்காக சாபமான இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில எங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு காரணராய் எங்களுடைய வாழ்க்கையின் சாபத்தை உடைத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் வெளிப்பட்ட இயேசுவின் நாமம் எல்லா பாதாளத்தின் வல்லமைகளுக்கும் விரோதமாய் இருக்கிறது. எல்லா சாபங்களுக்கும் விரோதமாய் இருக்கிறது. எல்லா அடிமைத்தனங்களுக்கும் விரோதமாய் இருக்கிறது. இந்த காலை வேளையில இயேசுவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிடுகிற எவரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்பா என்னுடைய பலவீனத்துல நான் பற்றி கூப்பிடுகிற நாமம் இயேசுவின் நாமம். என்னை பரிசுத்தமாய் வாழ பலன் தருகிற நாமம். பாவத்தை வெறுத்து நீதியை பின்பற்ற செய்கிற நாமம். இன்றைய எனக்காக சிந்தின அந்த ரத்தத்தில் வல்லமை இருக்கிறதப்பா. என்னோடு ஜெபிக்கிற அறிக்கை செய்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அந்த ரத்தம் கழுவி நீதிமானாய் மாற்றுகிறது மாத்திரமல்ல, தொடர்ந்து நீதியில் நிலைத்திருக்கும்படியாய் நீதியின் கிரியைகளை செய்கிற சந்ததியாய் விசுவாசத்திலே பிழைக்கும்படியாய் ஆண்டவரை தொடர்ந்து கிரியை செய்கிறதுக்காக நன்றி. அந்த ரத்தமும் சத்தியமும் தொடர்ந்து இந்த சபையை கட்டட்டும்பா. நீர் ஜீவிக்கும் வரை நாங்கள் மரிப்பது இல்லை ஆண்டவரே. நீ ஒரு நாளும் இனி மரணத்தை காண்பது இல்லை. உம்மை நம்புகிற நாங்கள் பிழைத்திருப்போம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அந்த விசுவாசத்திற்குரிய கிரியை செய்கிற சந்ததியாய் இங்கிருந்து புறப்பட்டு போகட்டும். பாவம் நிறைந்த உலகத்துல, அந்தகாரம் சூழ்ந்த இந்த உலகத்துல உம்முடைய மகிமையின் வெளிச்சத்தை சுமக்கிற சந்ததியாய் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. தொடர்ந்து மகிமையை நீர் எடுத்துக் கொள்ளுவீராக. இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் பிதாவே, ஆமென். யார் மேல? இயேசுவின் மேல். நியாய பிரமாணத்தின் கிரியின் மேல் அல்ல. நீங்க நன்றாய் ஜெபிக்கிற ஆளா இருக்கலாம், ஜெபிக்க முடியாத ஆளா இருக்கலாம். கவனிங்க, வசனம் தெரிந்த ஆளா இருக்கலாம், தெரியாத ஆளா இருக்கலாம். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்பாடு கடைசி வரை எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? ஒருவர் கூட இல்லையா? அட போங்க சிஸ்டர், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்னு இருக்கிறத இன்னைக்குதான் கேள்விப்பட்டேன். இதுக்கு மேல நான் எதெல்லாம் கேள்விப்படணும்னு எனக்கே தெரியலன்னு சொல்ற கூட்டத்துல ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்பாடு வரை எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிந்தவர்கள் மட்டும்தான் நீதிமானாக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து சபைக்கு வந்து முழுமையாக ஆராதனையில் இருந்து ஒரு வருஷம் முடித்தவர்கள் தான் நீதிமானாக்கப்படுவார்கள். 40 நாள் உபவாசத்தில் ஒருவேளை கூட சாப்பிடாமல் இருக்கிறவர்கள் தான் நீதிமானாக்கப்படுவார்கள். ஓயாமல் ஜெபிக்கிறவர்கள் தான் நீதிமானாக்கப்படுவார்கள். இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் உண்டு? நிறைய நேரம் நினைக்கிறோம், நான் நீதிமான், இந்த அம்மா பற்றி எனக்கு தெரியும்,
நல்லா கவனிங்க, சபையில இப்படிப்பட்ட கம்பேரிசன் இருக்கிறதுனாலே நீதி போய்கிட்டு இருக்கு. விசுவாசத்தினால் என்றால் பொதுவான வார்த்தை அல்ல, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீங்க பிழைக்கிற இடமே விசுவாசம். அது என்ன விசுவாசம்? இயேசு செய்ததின் மேல் வைக்கிற விசுவாசம், என் கிரியை அல்ல. அப்ப நீங்க யோசிக்கலாம், அப்பா இதுக்கு மேல நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன் சிஸ்டர், ஏன்னா ஜெபிக்க வேண்டாம், உபவாசம் பண்ண வேண்டாம், ஆராதனைக்கு கூட வர வேண்டாம், பைபிளை முழுசா படிக்கவே வேண்டாம், நான் நீதிமான். கவனிங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றாலே இயேசு செய்தாரே, நான் செய்திருக்க வேண்டியவைகளை செய்தவராக அவர் வந்தார், நிறைவேறுதலாக வந்தார். எதன் நிறைவேறுதல்? நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். முழுமையாய் பர்ஃபெக்டா வந்த ஆட்டுக்குட்டி அவர்தான். பாவமே செய்யாதவர் ஒருவர் தான் பரிகாரம் கொடுக்க முடியும் என்பதனால் தேவகுமாரன் மனுஷகுமாரனாக உலகத்துக்கு வந்தார். இதை விசுவாசிக்கிற நான் எப்படிப்பட்ட சாபக்கட்டில் இருந்தாலும், பாவக்கட்டில் இருந்தாலும், எப்படிப்பட்டதான இச்சைகள் என் தலையில ஆளுகை செய்தாலும், அந்த ரத்தத்தை நான் விசுவாசிக்கும் பொழுது செத்த கிரியைகளற என் மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய சமூகத்தில் நான் நீதிமானாய் மாறுகிறேன். இந்த நீதியை தரித்து கொண்ட எவருமே பிழைக்கிறார்கள். இன்னைக்கு என்னதான் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தையும் சத்தியத்தையும் விசுவாசிக்கிற யாருக்குள்ளேயும் சாவு கிடையாதுங்க, மரணம் கிடையாது, தண்டனை கிடையாது, சாபம் கிடையாது. கேட்கிற சகோதர சகோதரி, ஏன் நான் ஜெபிக்கிறேன் தெரியுமா? இந்த நன்றியை, இந்த கிருபையை பெற்றுக்கொண்ட யாருமே ஜெபிக்காம இருக்க முடியாது. ஆண்டவர் சமூகத்தில் அவருக்கு துதி செலுத்த வராமல் இருக்க முடியாது. சடங்காச்சாரத்துக்கு வர்றவங்க நிப்பாங்க, கிரியைகளே இன்னும் செய்து கொண்டிருக்கிறவங்க தான் விழறாங்க. காரணம், ஒரு நாள் நல்லா செய்தார்கள், இன்னொரு நாள் நன்றாய் செய்ய முடியவில்லை. அதனால் ஒரு நாள் உற்சாகத்தோடு சபைக்கு வந்தவர்கள் இன்னொரு நாள் வர முடியவில்லை. ஒரு நாள் ஜெபித்தவர்கள் இன்னொரு நாள் ஜெபிக்க முடியவில்லை. ஒரு நாள் வேதத்தை விருப்பத்தோடு வாசிப்பதை போல் இருந்தது, இன்னொரு நாள் முடியவில்லை. ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் சத்தியத்தில் நிலைத்திருக்கிற இடம் எது தெரியுமா? ஆவியில வர விடுதலை, மனதில் இருக்கிற ஒரு மறுரூபம். இதனால நன்றியோடு ஆண்டவர் சமூகத்தில் வந்து கிருபையை நம்பி பிழைக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் பொழுது ரத்தத்தை நம்புறவங்க தான் ஜெபிக்க முடியுதுங்க. வல்லமையை கொடுப்பது கிருபை, பாவத்திற்கு இடம் கொடுப்பது கிருபை அல்ல. சத்தியம் புரிந்தவர்கள் யார்? இருதயத்தில் விசுவாசிக்கிற எவருமே அந்த சத்தியத்தினால் விடுதலையாக்கப்படுகிறார்கள். ஆண்டவரே, நீர் எனக்காக முழுமையாய் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவராய் வந்தீரே, உம்மை விசுவாசித்தா எனக்கு நியாயப்பிரமாணத்தின் முழு நீதியை ஆண்டவர் கொடுத்துறார். நம்ம தவறு இருந்தாலும் முழுமையாய் நிறைவேற்றினவரின் ரத்தத்தை பார்க்கிற பிதா, நீ நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமான் என்று சொல்லுகிற அந்த நீதியை இயேசுவுக்குள்ளாக கொடுக்கிறார். எந்த நியாயப்பிரமாண நீதியை கொடுக்க முடியலன்னு அதே பிதாவை தீர்மானித்தாரோ, இன்றைக்கு இயேசுவை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அதே பிதா நீதியை கொடுத்து விடுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டு ஏன் போராட வேண்டும்? கிரியையோடு ஏன் போராடுறீங்க? சகோதர சகோதரி, நீங்க செய்ய முடியாத ஒரு காரியத்தோடு போராடாதீர்கள். பாவத்தை விட முடியலையா? பாவத்தோட போராடாதீங்க. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், பரிசுத்தராக்குகிறவரை விசுவாசிங்க. அந்த ரத்தத்தையும் அந்த சத்தியத்தையும் விசுவாசிங்க. அப்பா, என்னை கிருபையினாலே இன்னைக்கு நீதிமான் ஆக்கி இருக்கிறீர் என்றால் என்ன அர்த்தம்? அது கிருபை, வேற எதை வைத்தும் வராது. நம்ம செயலை வைத்து கொடுக்கப்படும் என்றால் கொடுக்கப்பட முடியாது என்று வேதமே சொல்லுகிறது. ஒருவரும் கொடுக்கப்பட முடியாதவர்கள், ஏனென்றால் எல்லாருமே சாபத்துக்குள்ள இருக்கிறாங்களே, எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? இன்னைக்கு கவனிங்களா தான் இந்த வசனம் தொடர்ந்து வாசியுமா. அவைகளை 12வது வசனம், நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். எத்தனை பேர் வாசித்தீர்கள்? திரும்ப வாசிங்கள் பாப்பா, எல்லாருமே சத்தமாய் வாசிங்கள். 13வது வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆமென். நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்கு உரியது அல்ல. ஏன் இல்லை? நியாயப்பிரமாணத்தை செய்கிறவனே அவைகளால் பிழைப்பான். அது விசுவாசத்துக்குரியது இல்லை. நான் கேட்கிறேன், விசுவாசிக்க எத்தனை பேர் கிரியை செய்தீர்கள்? விசுவாசிக்க எத்தனை பேர் கிரியை செய்தீர்கள்?
ஐயோ கஷ்டப்பட்டு நான் விசுவாசிக்கணும். செய்தவரை நம்பினாலே போதும், விடுதலை நிச்சயம். விசுவாசிக்க நாம் எந்த முயற்சியும் செய்யல, ஆனா நியாயப்பிரமாணத்தை செய்கிறது முயற்சி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்கு உரியதே அல்ல, அது கிரியைக்கு உரியது. செய்தாதான் பிழைக்க முடியும். அதுதான் வசனம் சொல்லுகிறது, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். ஆனா செய்ய முடியாத மனுஷன் எப்படி பிழைக்கிறது? செய்கிறவனே பிழைப்பான், ஆனா ஒருவனும் பிழைக்க முடியல, ஒருவனும் பிழைக்க முடியல. அதனால்தான் வசனம் சொல்லுது, விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். இன்னைக்கு பிழைக்கிறவர்கள் யாருன்னா விசுவாசத்தினாலே வந்த நீதிமான்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் எதனால் நீதிமான்களாக்கப்பட்டோன்றதை மறக்க கூடாது, விசுவாசத்தினாலே. அந்த கிரியை விட்டு நீங்க ஒரு நாளும் விலகக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். ஆதலால் கிறிஸ்து நமக்கு சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கிறிஸ்து எனக்காக சாபமானதை என்று நான் விசுவாசிக்கிறேனோ அன்றே ஆண்டவர் சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிறாருங்க. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்க கிரியை செய்து முடியாத காரியத்தை விட்டு விடுங்கள். உங்களுக்காக ஏற்கனவே முடித்து ஜெயித்து இன்று அதை சொந்தமாக்க கொடுக்க ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரை நோக்கி பாருங்க. அப்ப இந்த பாவத்துல இருந்து நான் விடுதலை ஆகணும்னா ஒரே வழி நீங்க தான். உண்மை நான் விசுவாசிப்பேன், உங்க சத்தியத்துக்கு நான் இடம் கொடுப்பேன், நீங்க அதற்கேற்ற பலனை எனக்கு நிச்சயமாய் கட்டவிழ்ப்பீர் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற விடுதலை. சத்தியத்தின் நிலைத்திருந்தா போதும். அறிகிறவர்கள் கவனிங்க, உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் நிச்சயமாக விடுதலை ஆகிறார்கள். இங்க கேட்டுவிட்டு போகிற இடம் இது அல்ல, வெளியில. நான் போயிட்டு திரும்பி வரும்போது வெற்றியை வர வேண்டும் என்றால் என்னோடு இருந்து எனக்கு வேண்டிய பலத்தை கொடுக்கிற ஒரு இயேசு உயிரோடு இருக்கிறார். எனக்குள்ளான ஆவியானவர் பாவத்தை ஜெயிக்க பலன் தருகிறார். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்களும் நானும் சொந்தக்காரராக இருக்கிறபடினாலே, நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை இயேசு செய்தபடினாலே இன்னைக்கு அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? நீங்க எந்த சூழ்நிலையில இதை கேட்டாலும் சரி, வெற்றியுள்ள வாழ்க்கை, பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தில் ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை இயேசு மூலமா நாம பெற்றிருக்கிறோம். நீங்க தொடர்ந்து வருகிற பாவத்தோடு போராட வேண்டாம். இயேசுவின் சத்தியத்துக்கும் அவருடைய விசுவாசத்துல நிலைத்திருப்பதற்கு இடம் கொடுத்து பாருங்க, உங்களுக்கு விடுதலை தேவன் தரப்போகிறார். இதுல இருக்கிறவங்க மட்டும்தான் பிழைக்கிறாங்க, மற்றவர்கள் பிழைக்க முடிவது இல்லை. எத்தனை பேர் பிழைக்கணும்னு ஆசைப்படுறோம்? நான் பிழைக்கணும். ஆமே, எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம ஒப்பு கொடுக்கிறதுக்கு பதிலா இன்று ஒரே ஒரு காரியம், அறிக்கை. சரியான அறிக்கையை தேவனுடைய சமூகத்தில் கொடுத்துட்டு ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரை விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றால், நான் விசுவாசிக்கிற என் ஆண்டவர் நிறைவேறுதலாக வந்தவர், நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக வந்தவர். இன்றைக்கு அந்த நிறைவேறுதலாய் வந்தவரை நான் நோக்கி பார்க்கிறேன் சொல்ல முடியுமா? பாவத்திலிருந்து விடுதலை வரும். இயேசுவை விசுவாசிக்கிற எவருக்கும் சத்தியம் தெரிய ஆரம்பிக்கிறது. கர்த்தரை சந்திக்கிறவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவரை முதலாவது விசுவாசிக்கணும். இயேசுதான் அவர், அவரே அந்த இரட்சகர், அவரே ஆண்டவர், அவரே எனக்காக வந்தவர், எனக்காக சிலுவையை சுமந்தவர், எனக்காக ரத்தம் சிந்தினவர், எனக்காக சாபமானவர் என்று யார் அதை விசுவாசிக்க முடியுமோ, அவர் செய்ததை விசுவாசிக்க முடியுமோ, அவர்கள் தான் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருப்பதினாலே சுதந்திரவாளியாய் தேவனுடைய வீட்டிலே நிலைத்திருக்க முடிவது இல்லை. சபைக்குள்ள வரலாம், நிலைத்திருப்பது வேறு. பிரியமான தேவ பிள்ளையே கவனிங்க, சபைக்குள்ள வரலாம், யார் வேண்டுமானாலும் வரலாம், ஆனா நிலைத்திருப்பது வேறு. தேவ சந்ததி என்றாலே ஆபிரகாமின் சந்ததி, ஏனென்றால் அவர்கள் விசுவாசத்தின் சந்ததி. விசுவாசிக்கிறவர்கள் எவருமே சத்தியத்தை அறிகிறார்கள். ஆண்டவர் சொன்ன அடுத்த கட்டமே, நீங்கள் என்னை விசுவாசித்தால் மட்டும் போதாது. கவனிங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் சொல்லிவிட்டு சத்தியம் தெரியவில்லை என்றால் இன்னும் நீங்கள் அந்த விசுவாசத்தை முழுமையாக அனுபவிக்கவில்லை என்ற அர்த்தம். ஆண்டவர் சொன்ன மெய்யாகவே என் சீஷரா இருக்கிற கட்டம் எது தெரியுமா? சத்தியத்தை அறியும் பொழுதுதான். மெய்யாகவே சீஷராக மாற வேண்டும் என்றால் அவருடைய சத்தியத்தை அறிந்தால் தான் மாற முடியும். எங்கே அறிவது? மூளை அறிவு அல்ல, கேட்டுவிட்டு சென்று விடுவது அல்ல. இருதயத்தை மாற்றுகிற அறிவு அவருடைய சத்தியத்தினால் வருகிறது. நம்ம குணத்தையே மாற்றுகிற வல்லமை அவருடைய வார்த்தைக்கு தாங்க இருக்கு. ஆனால் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அவருடைய வார்த்தை வெளிப்படும். நீங்களும் நானும் அந்த முதல் கட்டமாகிய
விசுவாசத்தை செயல்படுத்தவில்லை என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அறிய முடியாது. எத்தனை நேரம் வேதம் கையில இருந்தாலும் வேதத்தை நாம் அறிய முடியல. ஆண்டவர் எதை எனக்காக வைத்திருக்கிறார், என்ன பேசுகிறார், எனக்கென்று அவர் வைத்திருக்கிற திட்டம் என்ன, என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற யோசனைகள் என்ன? தேவ பிள்ளையே, இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அடுத்த நிலைமையை அறியணும். அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது. அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் என்றால் எதிலே நிலைத்திருக்கிறார்கள் தெரியுமா? இன்னும் பாவத்தில் தான் நிலைத்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். பாவத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் சுதந்திரத்தை பெற முடிவது இல்லை. சுதந்திரத்தை பெற்றவர்கள் பாவத்திற்குள் போக முடிவது இல்லை. எத்தனையோ முறை பாவம் செய்து தவறுகிறோம் வாழ்க்கையில. ஆனா பாவத்துல நிலைத்திருப்போம் என்றால் இன்னும் சத்தியத்தை நாம் அறியவில்லை என்றுதான் அர்த்தம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆண்டவர் நம்மை விடுதலை செய்யணும் விரும்புறார் என்ற அர்த்தங்க. குமாரன் விடுதலை செஞ்சா மெய்யான விடுதலை. உங்களுக்கு எனக்கும் பொய்யான விடுதலை இல்ல. உலகத்துல மெய்யான விடுதலையை கொடுக்க ஒரே குமாரன் தான் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அந்த நாமத்தை நான் விசுவாசிப்பேன் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற அடுத்த காரியம் வாழ்க்கை மாறணும். விசுவாசத்தின் கிரியைகள் வேறு பிரியமானவர்களே. இன்னைக்கு ஒரு கிரியை பற்றி நான் பேசுவேன். இதனால் தான் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் திரும்ப வாசிக்கிறேன். 39 அதே அதிகாரத்தில் 39 வாசிங்கம்மா. அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. எது ஆபிரகாமின் கிரியை என்று நாம் அறியணும். ஆபிரகாமின் சந்ததியை நான் மாற வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி இயேசுவை விசுவாசிப்பதுதான். ஆனால் விசுவாசித்த பிறகு உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசம் சில கிரியைகளை நமக்குள் கட்டி எழுப்பும். அந்த கிரியைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இன்னைக்கு ஆபிரகாம் சில கிரியைகளை செய்தாராம். என்ன கிரியை தெரியுமா? விசுவாசிப்பதினாலே வாழ்க்கையில வந்த கிரியை. நிறைய நேரம் விசுவாசம் விசுவாசம் என்றாலே பொதுவான வார்த்தையை நினைக்கிறார்கள். இல்லை, வசனத்தின் நிமித்தம் வருவதே விசுவாசம். ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அப்படியே யாரால் நம்ப முடியுமோ அவர் வாழ்க்கை மாறுகிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்ன வாழ்க்கை மாறுகிற வாழ்க்கை ஏன் இருக்கிறது தெரியுமா? உபதேசம் தொடர்ந்து வருகிற இடத்திலே நிலைத்திருக்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறுகிறது. நிலைத்திருக்கும் பொழுது, ஏதோ வந்து போகும் பொழுது அல்ல, கேட்டு மறக்கும் பொழுது அல்ல, பெற்றுக்கொண்டு விட்டு விட்டு போகும்பொழுது அல்ல, நிலைத்திருக்கும் பொழுது. நான் எப்படி நிலைத்திருக்க முடியும்? இன்னைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில 2 கிரியைகளை வைக்கிறார். எந்த கிரியைக்கு நாம் பாத்திரவான்களாய் அழைக்கப்பட்டோம் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆபிரகாமின் கிரியைகளை செய்வது என்றால் என்ன கிரியை? விசுவாசத்தின் கிரியை. நீங்க நம்புகிற அந்த விசுவாசம் நம்ம வேறு விதமா கிரியை செய்ய வைக்கும். பாவ கிரியைகளை அல்ல. இயேசு தெளிவாய் சொன்னார், பாவம் செய்கிறது ஒரு கிரியைங்க. அதை செய்கிறவன் அதற்கு அடிமையா இருக்கிறான். அந்த கிரியைக்கு எஜமான் பிசாசு. பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்ப தேவகுமாரனை நான் விசுவாசிப்பேன் என்றால் என்னுடைய கிரியைக்கு எஜமான் இயேசு. என்னுடைய கிரியைக்கு எஜமான் இயேசு. அப்ப நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருப்பேன் என்றால் என் வாழ்க்கையில இருக்கிற கிரியைக்கு அவர் எஜமான இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சகோதர சகோதரி, நம்ம வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல எப்படிப்பட்ட கிரியை செய்கிற ஆட்களா இருக்கிறோம்? நம்முடைய கிரியைக்கு இயேசு எஜமான்னு சொல்ல முடியுமா? என்னுடைய கிரியை விசுவாசத்தில் வருகிற கிரியை என்று உலகம் சொல்ல முடியுமா? என்னுடைய கிரியைக்கு அதிகாரி அவர்தான் என்று உலகம் பார்க்க முடியுமா? விசுவாசிக்கிறவர்கள் செய்கிற ஒரு கிரியை உண்டு. அது ஆபிரகாமின் கிரியை. அவர்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து செய்கிற கிரியை எதிர்க்கிறார்கள். நீங்க இன்னைக்கு யோசிக்க வேண்டிய ஒரு சத்தியத்தை நான் சொல்லிக் கொண்டு போவேன். கலாத்தியர் 3, Galatians chapter 3 verse 5 onwards. 5 வாசிங்களம்மா. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயா விசுவாசத்தின் கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள்
என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். போது சகோதரி, உங்களுக்குள்ளே ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். கவனிச்சு கேளுங்க, நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்ற விதத்திலிருந்து அற்புதங்களை நீங்கள் இந்த காலை வேளையில ருசிக்கிற ஒரு கூட்டத்தில் இருப்பீர்கள் என்றால் இதை எதனால் நடப்பிக்கிறார் என்று ஆண்டவர் கேட்கிறார். உங்களுக்குள்ள வந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அற்புதங்களை நடப்பிக்கிறவருடைய கிரியை இந்த சபையில ஆரம்பித்த விதம் எது தெரியுமா? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்ல, விசுவாசத்தின் கேள்வியினாலே என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏதோ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்து நாம் அறிந்த செய்தவர்கள் ஜெயிக்கவில்லை. நியாயப்பிரமாணம் இது தவறு அது சரி என்று சொல்லிக் கொடுத்தது, கட்டளைகளை கொடுத்தது. ஆனால் கட்டளைகளின்படி செய்தால் மட்டும்தான் ஜீவன் உண்டு. ஜீவன் என்றால் பிழைக்க முடியும். கட்டளைகளின்படி செய்யவில்லை என்றால் மரணம் தான். இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நீங்களும் நானும் எந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியை செய்து விசுவாசிக்கவில்லை. விசுவாசித்ததினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம். கிரியைகளினாலே நீதிமான்களாக்கப்படவில்லை. நீதிமானாக்கப்படுகிற அந்த இரத்தத்தை விசுவாசித்ததினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம். யோசித்து கேளுங்கள். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். நியாயப்பிரமாணமே கொடுக்கப்படாத காலகட்டத்தில் வாழ்ந்தவர் ஆபிரகாம். பிரமாணங்கள் வராத காலகட்டம், மோசே வராத காலகட்டம், சட்ட திட்டங்கள் கர்த்தர் கொடுக்காத காலகட்டம். ஆனால் பேசின ஆண்டவரை அவன் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பிரமாணங்கள் வருவதற்கு முன்பாகவே நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒருவரும் நீதிமானாக்கப்பட முடியாது என்பதற்கு அத்தாட்சியாக ஆபிரகாமின் விசுவாசம் அவனுக்கு நீதியாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில எங்கள் மத்தியிலே ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது நிச்சயமான விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஓ நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்தில் அசைவாடுகிறவர் நீர், சபையிலே அசைவாடுகிறவர் நீர், ஜீவனை ஊதுகிறவர் நீர், மரண கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரன் இயேசுவின் ஆவியானவரே இந்த இடத்தில் நம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை வரவேற்கிறோம் அப்பா, வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தினாலே எல்லா பிசாசின் கிரியைகளையும் இந்த காலை வேளையிலே ஜெயிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே மரணமும் பாதாளமும் ஜெயித்த இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே எதிர்த்து நிற்கிற பலவானை சபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினாலே எல்லா எதிரான சாப கிரியைகளை நாங்கள் கட்டி பாதாளத்திற்கு அனுப்புகிறோம். உம்முடைய இரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகிற அந்த ரத்தம், இந்த காலை வேளையிலும் எங்களை சுத்திகரிக்கிற அந்த ரத்தம் எல்லா தடைகளையும் உடைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா உமக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்திலே உயர்ந்தவர் ஒருவர் உண்டு என்பதை, உயர்த்தப்பட்ட ஒரு தேவன் ஒருவர் உண்டு என்பதை, ஜாதிகளுக்கு மேலாக உயர்ந்தவர் ஒருவர் உண்டு என்பதை ஓ ஜனங்கள் அறியும்படியாய் இந்த இடத்துல நீர் கிரியை செய்கிற தெய்வம் ஐயா. சபையை ரட்சித்தவர், சபைக்காக உம்முடைய சொந்த ரத்தத்தையே சிந்தினவர், சபைக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதபடி சபையை கட்டுகிறேன் என்று சொன்னவரே நீ தொடர்ந்து கட்டுங்கப்பா. அதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதற்கு விரோதமா எந்த கிரியும் செயல்பட முடியாது. இயேசுவே தொடர்ந்து எங்களோடு உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை கட்டுங்க. எதை அனுப்பினால் நாங்கள் குணமாக முடியுமோ, எதை நீர் பேசினால் ஜீவன் உண்டோ அதையே நீர் செய்ய வேண்டுமா உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கடந்த வாரம் ஆபிரகாமின் சந்ததி யார் என்பதை குறித்து யோவான் 8 பேசினேன். தொடர்ந்து யோவான் 8 சில வசனங்களை வாசித்துவிட்டு நாம் தொடர்ந்து சத்தியத்திற்குள் போகலாம். யோவான் 8 John chapter 8
31 34 வசனங்கள் வரை வாசிக்க கேட்கலாம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதரை நோக்கி சொன்ன ஒரு காரியம், விசுவாசம் என்பது துவக்கம் என்றால் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறது ஆரம்பம் என்றால் தொடர்ந்து அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருப்பதுதான் விடுதலையை கொண்டு வருகிற தொடர்ச்சியாக இருக்கும். நீங்க கவனித்து கேளுங்கள், இயேசு இருக்கிற இடத்திலே உபதேசம் இருக்கும், உபதேசம் இருக்கிற இடத்தில் இயேசு இருக்கிறார். எங்கே உபதேசம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் விசுவாசித்த யூதர்களை நோக்கி அவர் பேசின காரியம். இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உபதேசத்திற்குள் கடந்து வர வேண்டியது அவசியம். இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் என்று யார் இந்த இடத்திலே சொன்னாலும் அவர்கள் அப்படியே அதே நிலைமையில் இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கிற அனுபவம் ஒன்றுதான் பிரியமானவர்களே நம்முடைய வெற்றிக்கு அடிப்படையாய் மாறுகிறது. ஏதோ கேள்விப்பட்டு மறக்கிற விஷயங்களில் வெற்றி வருவது இல்லை. எதிலே நிலைத்திருக்கிறோமோ அதுதான் வெற்றியை தருகிறது. நிறைய நேரம் இந்த இடத்துல வந்து போகிற அனுபவத்தில் இருக்கிறவர்கள் நிலைத்திருக்கிற அனுபவத்தில் இருக்கிறார்களா என்பது எப்பொழுது தெரியும்? வாழ்க்கையில் இருக்கிற வெற்றி தோல்வியில் தெரியும். யார் நிலைத்திருக்கிறவர்கள்? கவனிங்க, நம்ம இந்த இடத்துல வந்து வசனத்தை கேட்டு ஆராதித்து விட்டு போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே எது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். வெற்றி இருக்கிறதா இல்லை தோல்வி இருக்கிறதா? அடிமைத்தனம் இருக்கிறதா இல்லை என்றால் சுதந்திரம் இருக்கிறதா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சி இருக்கிறதா இல்லை என்றால் தொய்ந்து போன சோர்ந்த வேதனை உள்ள அவநம்பிக்கையான இருதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இயேசு சொன்னார், நீங்கள் என்னை விசுவாசிப்பீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அதுதான் விசுவாசத்திற்கு ஆரம்பமான ஒரு காரியம். இயேசுவை நாம் விசுவாசிப்பது என்றால் அவரை நாம் நம்புவது. அந்த ஆரம்பம் ஆண்டவர் சொன்னார், தொடர்ந்து போக வேண்டிய இடம் உபதேசம். உபதேசத்தை என்று நாம் கை கொள்ளுகிறோமோ அன்றுதான் நிலைத்திருக்கிற அனுபவத்தில் வருகிறோம். நிலைத்திருக்கிறவர்கள் மட்டுமே விடுதலையாகிறார்கள். இந்த சத்தியத்தை கேட்கிற சகோதர சகோதரி, உங்க வாழ்க்கையிலே சில இடங்களிலே எனக்கு இன்னும் விடுதலை இல்லை, நான் அடிமைத்தனத்தை உணர்கிறேன், என்னால் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருக்க முடியவில்லை, நான் சபைக்கு வருகிறேன் ஆனால் எனக்குள் பர்சனல் லைஃப்ல விக்டரியே இல்லை, கர்த்தருக்குள்ள நான் மனமகிழ்ச்சியா இருக்க கேள்விதான் படுகிறேன் ஆனால் நான் அனுபவிக்க முடியவில்லை. சபைக்கு வரும் பொழுது கர்த்தர் ஏன் உபதேசத்தை கொடுக்கிறார் என்றால் அதிலே நிலைத்திருக்கும் பொழுது விடுதலை நிச்சயம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றால் இது மூளை அறிவு அல்ல. யாருக்கு சத்தியம் தெரிய வரும்? இயேசுவை விசுவாசிக்கிற எவருக்குமே கர்த்தர் சத்தியத்தை அறிவிக்கிறார். அறிவிக்கிற விதம் என்றால் எப்படிப்பட்ட விதம்? நாம் அவரை தெரிந்து கொள்ளும்படியாய் அறிவிக்கிறார். கர்த்தரை அறிகிற அறிவு தான் விடுதலையை கொண்டு வருகிறது. எப்படிப்பட்ட அறிவு? இருதயத்தின் அறிவு, வசனத்தில் நிலைத்திருக்கிற அறிவு. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமின் சந்ததி யார் தெரியுமா? விசுவாச மார்க்கத்தார். ஆண்டவரை நம்புகிறவர்கள் விசுவாசிகள். ஆனால் நம்பும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு உத்தரவாதம், இயேசுவை அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியத்தை அறிகிறவர்கள் இயேசுவையும் அறிகிறார்கள். ஆண்டவரை அறிகிற அறிவு விடுதலையை கொண்டு வருகிறது. இன்னைக்கு எந்த சூழ்நிலையில இருந்து இந்த சத்தியத்தை நீங்கள் சந்தித்தாலும் சரி பிரியமானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் விசுவாசிப்பதே. விசுவாசிக்கிற எவருக்கும் ஆண்டவர் சத்தியத்தை அறிவிக்கிறார். அறிவிக்கிற இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கவனிங்கள், இருக்கிற இடம் என்பது இந்த இடத்தில் சத்தியம் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் எங்கே கை கொள்ளப்படுகிறது? இருதயத்திலே கை கொள்ளப்படுகிறது. இருதயத்திலே நீங்கள் வைத்து அதை வாழும் பொழுது விசுவாசத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்கிற அந்த அனுபவத்திற்குள் நாம் கடந்து வருகிறோம். பாருங்கள், ஆச்சரியமான ஒரு காரியம் ஆண்டவர் இந்த இடத்துல ஒப்பிட்டு பேசியிருக்கிற ஒரு விஷயம்.
ஆபிரகாமின் சந்ததியாராய் இருந்தாலும் அடிமைத்தனத்திற்குள் யூதர்கள் இருந்தார்கள். கவனிக்க வேண்டும், ஆபிரகாமின் சந்ததி பிறப்பிலே, யூத குலம் ஆபிரகாமின் சந்ததி தான் பிறப்பிலே. மனுஷ பிறப்பு ஒரு மனுஷனுடைய தன்மையை மாற்றுவது இல்லை. மனுஷ பிறப்பு என்பது தாய் தகப்பன் நம்மை பெற்றெடுத்த பிறப்பு, சரீரத்தின் பிறப்பு. ஆனால் இந்த பிறப்பிலே இருக்கிற எவருமே மனுஷ தன்மையாகிய பாவத்தின் தன்மையை மாற்ற பலனற்றவர்களாய் ஜீவிக்கிறார்கள் என்பதை உண்மை. ஏதோ தாய் தகப்பனுக்கு பிறந்து விட்டதனாலே, கிறிஸ்துவ குடும்பத்தில் இருப்பதினாலே யாருக்கும் பாவத்தை ஜெயிக்க வல்லமை இருப்பது இல்லைங்க. சபைக்கு வர்றதுனால பாவத்தை ஜெயிக்க முடியாது. அதிர்ச்சியான செய்தி. போதகர்களை சந்திப்பதினாலே பாவத்தை ஜெயிக்க முடிவதில்லை. எந்த போதகரோ சபையோ வேற எந்த நாமமோ குடும்ப பெயரோ அந்தஸ்தோ ஒரு மனுஷனுடைய பாவத்தை நீக்க முடியாது. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று இயேசு சொன்னார். இன்னைக்கு உலகத்துல வர வேண்டிய உண்மையான விடுதலை பாவத்திலிருந்து வர வேண்டிய விடுதலை. ஒரு மனுஷன் எங்க போனாலும் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது. இயேசுவை விசுவாசித்தால் மட்டும். கேட்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப பெரிய ஒரு கேள்வி, அப்பனா நான் சாபத்துல தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு விமோசனமே கிடையாது. காரணம், எனக்கு ஒரு காரியத்தில் நன்றா இருக்கிறேன் என்றாலும் இன்னொரு காரியத்துல இல்லை. கவனித்து கேட்கிற தேவ பிள்ளையே, பாவத்திற்கு பாவம் என்று பெயரிட்டது வேதம் ஒன்றுதான். நியாயப்பிரமாணம் மட்டும்தான் பாவத்தை எடுத்து காட்டினது. இன்னைக்கு இதை பார்க்கிற ஒரு மனுஷன் கூட பிழைக்க முடியாது. ஏன் தெரியுமா? அதன்படி செய்கிறவனே ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவான் என்று நியாயப்பிரமாணம் சொன்னது. அதன்படி செய்கிறவனே, சாதாரணமாய் செய்கிறவன் அல்ல, தொடர்ந்து அதில் நிலைத்திருக்கிறவனே நீதிமானாக்கப்படுவான். நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமானாக்கப்பட வேண்டும் என்றால் ஒருவருமே நீதிமானாக்கப்பட முடியாது என்பதற்கு வசனம் சாட்சியாக சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்கு உட்பட்டவர்கள் சாபத்தில் இருக்கிறார்கள். ஏன்? ஒரு தடவை விழுந்தாலும் விழுகதான், ஒரு தடவை மீறினாலும் சாபந்தான். ஒன்றை சொல்லுகிறேன், பாவம் செய்கிறவன் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். மீறுகிறதே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் பாவம் செய்கிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். இந்த சூழ்நிலையில் இருக்கிற யார் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? யார் நீதிமானாக்கப்பட முடியும்? நன்றை கவனிங்க. வசனத்திலே உங்களுடைய இருதயத்தை பதிக்கிற யாருக்குமே விடுதலை உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். 11 வாசியுமா தொடர்ந்து. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. கவனிங்க, இதே பழைய ஏற்பாட்டிலே ஆபகுக் 4 ஆண்டவர் சொன்னா, விசுவாசத்திலே நீதிமான், சத்தமா சொல்லுங்க, பிழைத்தவர்கள் சொல்லுங்க, பிழைக்க போகிறவர்கள் சொல்லுங்க. சொன்னவங்களுக்காக ஸ்தோத்திரம். நிலைத்திருக்கிற அனுபவம். கவனிங்க, ஏதோ பிழைத்திருக்கிறேன் என்று இன்று ஒரு விதத்துல சொல்லிவிட்டு நாளைக்கு பிழைப்பனோ இல்லையோ தெரியல சிஸ்டர், இன்றைக்கு நல்லா தான் இருக்கிறேன், விட்ட பாவம் தொடராது என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன், ஆனால் நாளைய தினத்தை பற்றி எனக்கு தெரியாது. ஒரு விஷயத்தை நன்றாய் கவனிங்க. நீங்களும் நானும் கிரியை செய்கிறது என்றால் என்ன அர்த்தம்? சட்ட திட்டங்களை பின்பற்றி நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாய் மாறவில்லை. ஒருவர் கூட மாறவில்லை. எல்லாருமே சாபத்தில் இருந்தோம். கவனிங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எல்லாருக்கும் சாபனா வசனம் சொல்லுகிறது. காரணம், கிரியை செய்து யாரும் நீதிமான ஆகல. என்ன கிரியே? நல்லவனா இருக்கணும், பொய் பேசக்கூடாது, பாவம் பண்ணக்கூடாது, திருடு பண்ணக்கூடாது, கள்ளத்தனம் இருக்கக்கூடாது, வேசித்தனம் வரக்கூடாது, மைண்டில் கூட வரக்கூடாது நினைச்சாலும் முடியலையே. உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும் மனுஷர்கள். முடியும்னு சொல்லி பாருங்க. ஏன் முடியலன்றது வாழ்க்கையிலே தெரியுதே. சொல்லலாம், என்னால முடியும். எங்க முடியுது? குடியை என்னால விட முடியும். எங்க முடியுது? பாவத்தை என்னால விட முடியும். எங்க முடியுது? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்யும்படி நிலைத்திருக்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று வேதம் சொன்னால் முடியலையே. முடியலையே. ஆண்டவருக்கு தெரியும் இந்த நிலைமைக்கு மனுஷன் வரணும்.
அதனால்தான் நியாய பிரமாணத்தை எழுதி எழுதி கொடுத்தார். ஏன்னா படிக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளணும், இதை செய்ய முடியாது ஆண்டவரே, இதை செய்ய முடியாது. ஒன்னு செய்தாலும் இன்னொன்னு செய்யறது கஷ்டப்படுறேன். ஒரு நாள் எல்லாவற்றையும் செய்ய முயற்சித்து விட்டேன், ஆனா 2வது நாள் முடியல. 10 நாள் வாழ்ந்தேன், 11வது நாள் முடியல. 5 நாள் வாழ்ந்துட்டேன், முடியல. 1 வாரம் தாக்கு பிடிச்சேன், முடியல. காணிக்கை, பலி எல்லாவற்றையும் கொண்டு வந்து செலுத்தி பார்க்கிறேன், முடியல. என் பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கிறது, ஆனால் பாவத்தை எதிர்க்க எனக்குள் பலன் இல்லை. எத்தனை முறை இன்னைக்கு சபைக்கு வந்து போகிற நீங்கள் அந்த நிலைமையை உணர்றீங்க? ஒருவேளை அதுதான் உங்க அனுபவமாய் சிலருக்கு இருக்கும் என்றால், ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி தருகிற சத்தியத்தை கவனிங்க. நீதிமான் என்ற அந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்றால் விசுவாசத்தினால் மட்டும்தான் நீதிமானாய் மாற முடியும். என்ன விசுவாசம்? இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நியாய பிரமாணத்தின் முழு சாபத்தையும் கவனிங்க, நான் சுமக்க வேண்டிய சாபத்தை இயேசு சுமந்தார். நான் என் மீறுதலாலே, கீழ்ப்படியாமையினாலே என் வாழ்க்கையில குவித்து வைத்திருந்த அந்த மகா பெரிய தண்டனையாகிய மரணத்தை, சாபத்தை தன்மேல் போட்டுக்கொண்டார். அவரை விசுவாசிக்கிற இன்று நான் நீதிமானாகிறேன். ஏன் தெரியுமா? அதனால் வந்ததுதான் பரிசுத்தம் என்ற பரிபூரணம். பரிசுத்தர் ஒருவர் தாங்க அதை பே பண்ண முடியும். பாவிக்கு பாவி உதவி செய்ய முடியாது. இன்னைக்கு நீங்க பார்க்க வேண்டிய இந்த சத்தியம் இங்குதான் இருக்கிறது. நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும், எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தை, ஒருவனும். திரும்ப சொல்லுங்க, ஒருவனும். இங்க கூட்டத்தில் இருக்கிற ஒருவர் நானும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதிமானாக முடியாது. அது வெளியரங்கமா இருக்கிறதா, அந்தரங்கமான விஷயம் இல்லை, வெளியரங்கம். ஏன்னா இயேசுவை நம்பாம விசுவாசிக்காம நீங்க பரிசுத்தமாய் வாழ முயற்சித்தா முடியாது, முடியாது. நல்லது கெட்டது தெரியலாம், ஆனா நல்லதை மட்டும் செய்ய கெட்டதை வெறுக்க யாரால முடியும்? கேள்வி அதுதான். நல்லது கெட்டது தெரியல, எனக்கு தெரியும் எதை பின்பற்றணும்னு, ஆனா பின்பற்ற வேண்டியதை பின்பற்ற முடியாம செய்ய தகாததை செய்கிறோமே, அது எதை காட்டுகிறது? இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் செய்கிற காரியத்தை புரிந்து கொள்வதற்கு சத்தியம் அவசியம். ஏன் தெரியுமா? உள்ளான ஒரு ஆளுடைய இந்த ஜென்ம சுபாவம் என்று இருக்கிறதே, அந்த பாவத்தின் சுபாவம், பாவம் செய்ய வேண்டிய அந்த தன்மை, அதையே டீல் பண்ணக்கூடிய வல்லமை இயேசுவோட ரத்தத்துக்கும் சத்தியத்துக்கும் தான் இருக்கு. ஒரு பாவம் என்று தெரிந்தும் அதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய தொடுதல் இல்லாம அதை செய்ய முடியாது. அதான் ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். நீங்க இன்னைக்கு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், கவனிச்சுக்கிட்டே வரவங்களுக்கு கிடைக்கும், எல்லாருக்கும் அல்ல. 11 திரும்ப வாசியுமா. நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. கவனிங்க, யாரெல்லாம் பிழைக்கணும்னு ஆசைப்படுகிறீர்கள் என்று கேட்பேன் என்றால் எல்லாரும் ஆசைப்படுறீங்க, உண்மைதானே? நான் என்ன ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிறேன் பிழைக்கிறதுக்கு? உண்மையான விஷயம், ஹாஸ்பிட்டல் இருந்தா கூட பிழைக்கலாம், அதுக்கே இப்ப கேரண்டி நான் கொடுக்க முடியாது. ஆனா பாவத்துல இருக்கிறவர்களுக்கு பிழைக்கிறது என்பது முடியாத காரியம். கவனிங்க, சரீரத்துல வியாதி இருந்தா பிழைச்சிடலாம், நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதும், நல்ல வைத்தியர் ஒருவர் இருந்தால் போதும், சில நேரம் பிழைப்பு சரீரத்திற்கு வந்து விடலாம். ஆனா பாவத்துல இருக்கிறவங்க பிழைக்கணும்னா வழியே இல்லை. பாவத்தில் இருக்கிறவர்கள் பிழைக்க முடியாது. பாவத்தில் இருந்தா ஒரே ஒரு சம்பளம், கூலி தான் கிடைக்கும், மரணம். இன்னைக்கு நிலைத்திருக்கிற அனுபவத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். நியாய பிரமாணத்தின் கிரியைகளில் நிலைத்திருக்கிற எவனும் தான் நீதிமானாக்கப்பட முடியும். ஆனால் நிலைத்திரா விட்டால் அவர்கள் நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு சாபத்தில் இருக்கிற, பாவத்தில் இருக்கிற ஒரு ஆளை எப்படி பிழைக்க வைப்பது? எதை கொடுத்து பிழைக்க வைப்பதுங்க? செத்து போறவங்களுக்கு ஏதோ தண்ணி கொடுத்தா பிழைத்துக் கொள்வார்கள், நல்ல சாப்பாடை கொடுங்க பிழைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் சரீரத்தின் நிலைமையில ஒரு ஆளுக்கு கஷ்டம்னா சாப்பாடு தண்ணி கொடுக்கலாம். ஆனா ஆத்துமாவில் இருக்கிற கஷ்டத்துக்கு, பாவத்திற்கு எந்த பிழைப்பை மனுஷன் கொடுக்க முடியும்?
அதனால தான் கவனிக்கணும், எதற்கு விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வசனம் சொல்லுகிறது. பிழைக்கிறவர்கள் யாரு தெரியுமா? நீதிமான்கள் மட்டும்தான். நீதிமான் பிழைப்பான். எதனால்? விசுவாசத்தினால். பொதுவான விசுவாசம் அல்ல, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, என் விசுவாசத்தினால் நான் பிழைக்கிறேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னா பொதுவான வார்த்தை. கர்த்தர் தெளிவாக ஆபகுக் 4 சொன்னார், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீங்க விசுவாசிக்கிறது இயேசுவின் சத்தியம் என்றால், இயேசு என்றால் நீங்க பிழைக்கிறீங்க. உங்களை பிழைக்க வைக்கிறது நீங்க வைத்திருக்கிற விசுவாசம் எண்ணப்பட்டது. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? கிரியைகள் நியாய பிரமாணத்தின் அடிப்படையிலே தேவனுக்கு முன்பாக நம்மை நீதிமானாய் மாற்றாது. இதை செய் அதை செய் என்று சொல்லுவதை பின்பற்றினால் மட்டுமே பிழைக்க முடியும். ஒரு கட்டளையை நாம் செய்யாவிட்டாலும் சாபந்தான். ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், நியாய பிரமாணத்தை முழுவதும் பின்பற்ற வேண்டும். ஒரு கட்டளையில் தவறு வந்தது என்றாலும் நாம் சாபத்திற்கு உட்படுகிறோம், மரணத்திற்கு உட்படுகிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் நான் எல்லா கட்டளைகளையும் சிறப்பாய் செய்கிறேன் என்று சொல்ல முடியும்? ஒரு தவறை கூட நான் செய்யவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் யார் உண்டு? இயேசுவை விசுவாசிக்கிறது என்றாலே நியாய பிரமாணத்தின் கிரியையை தள்ளி விசுவாசத்தின் கேள்வியினாலே வருகிற நீதியை நமக்கு தருகிறது. கேட்டதை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நீதிமான் ஆகிட்டார்கள். எதை கேட்டவர்கள்? நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும்படி வந்த இயேசுவை விசுவாசித்த எவருமே நீதிமானாக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு நான் சொல்லுகிற வார்த்தையை கவனித்துக் கொண்டே போருங்க. தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டதாம். புறஜாதிகளுக்கு கூட நீதிமானாக்கக்கூடிய கிருபையை தேவன் விசுவாசத்திலே கொடுத்தார். யூதர்களுக்கு மட்டுமல்ல, புறஜாதிகளுக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் புறஜாதிகளா இருந்தாலும் ஏன் நீதிமான்களை மாறினோம் தெரியுமா? இந்த இயேசுவை நாம் விசுவாசித்தபடினாலே. பிரியமானவர்களே, நீதிமானாய் மாற்றப்பட்ட பிறகு நியாய பிரமாணத்தின் கிரியை யாரும் சார்ந்திருக்க முடியாது. அடிமைத்தனத்தில் வைத்த நியாய பிரமாணத்தின் கிரியையை ஆண்டவர் சிலுவையிலே முறித்தார். நான் செய்யறதுனால நீதிமான் ஆகலை, நான் விசுவாசித்ததுனால் நீதிமானாகிறேன். அப்படி என்றால் நான் விசுவாசித்த பிறகு எதை வேண்டுமானாலும் செய்யலாமா? கூடாது. ஏன் தெரியுமா? எதை நியாய பிரமாணத்தில் நான் செய்ய முடியாமல் தோல்வி அடைந்தேனோ அதை இன்று இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நிறைவேற்றும்படியாய் என் ஆவியிலே அவர் மறுரூபத்தை கொடுக்கிறார், என் சிந்தனையில மறுரூபத்தை கொடுக்கிறார், என் செயல்ல மாற்றத்தை அவர் கொண்டு வருகிறார். நியாய பிரமாணம் எது சரின்னு சொல்லுதோ அதை இன்று இயேசு தன் மேல் சுமந்து கொண்டார். அவரே சரியா இருக்கிறபடினாலே, பாவம் இல்லாதவராய் இருக்கிறபடினாலே, பாவத்தை ஜெயித்தவராய் வெளிப்பட்டபடினாலே இன்று அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு பாவத்தை ஜெயிக்க அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. யோசிக்கல, மனுஷ தன்மையிலே பாவம் இருக்குங்க, சிந்தனை சரியில்லை, என் வாழ்க்கையில விடுதலை இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறா, அவர் செய்து முடித்ததின் மேல உங்க நம்பிக்கை வைங்க, கர்த்தர் பாவத்தை வெறுக்கக்கூடிய கிருபையை தருவா. ஏனென்றால் பாவத்தை ஜெயித்தவர் தான் பாவத்தை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை நமக்கும் கொடுக்கிறார். 10வது வசனம் வாசிங்கம்மா. நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலை பெறாதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறது. சபிக்கப்பட்டவர்கள் யார் தெரியுமா? நியாய பிரமாண புஸ்தகத்தில் மோசையின் மூலமாய் கர்த்தர் கொடுத்த சட்ட திட்டங்கள் எல்லா கற்பனைகளையும் வீட்டுல நேரம் எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. இதன்படி செய்யாமல், அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும், எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன். கர்த்தர் எது செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரோ அதன்படியாய் செய்யத்தக்கதாய் ஒருவன் நிலைத்திராவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவன். தப்பே செய்யாம எப்பொழுதுமே சரியாய் செய்ய நிலைத்திராவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவன். பொய்யே சொல்லாமல் எப்பொழுதுமே சத்தியத்தை பேசாவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவன். அக்கிரமமே செய்யாமல் நீதியை எப்பொழுதும் செய்கிறவன்
இல்லை என்றால் அவன் சபிக்கப்பட்டவன். கவனிச்சு கேளுங்க, இந்த நிலைமையில யார் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக முடியும்? நிலைத்திருப்பதை பற்றி வேதம் பேசுகிறது. ஏதோ ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டு இன்னொரு நாள் விட்டால் பரவாயில்லை. வேதம் எதிர்பார்க்கிற காரியம் சட்டதிட்டத்தின்படி எப்பொழுதுமே சரியானதை செய்யும்படி நிலைத்திராவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவன். நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள் எல்லாரும் சாபத்திற்கு உட்பட்டவர்கள் என்று வேதம் அந்த இடத்திலே ஆரம்பிக்கிறது. கவனித்து கேளுங்க, நியாய பிரமாணத்தின் கிரியை என்றால் என்ன அர்த்தம்? எப்பொழுதுமே சரியா செய்யணும். ஆண்டவர் சொல்லுகிறத மட்டும்தான் செய்யணும். அவர் சொல்லாததை செய்யக்கூடாது. அவர் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்யக்கூடாது. இந்த கிரியைகள் மனுஷனை சாபத்திற்குள் வைத்ததா? ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றது சரின்னு தெரிந்தாலும் செய்ய முடியல. இன்னைக்கு பிரச்சனை அதுதான். பாவம் பாவம்னா நியாய பிரமாணம் எடுத்து காட்டினது. கவனிங்க, படிக்கிறவங்களுக்கு தெரியும் நியாய பிரமாணத்தை. ஓ, இதுதான் பாவமோ? இச்சியாதிருப்பாயாக. எதை இச்சியாதிருக்கணும்? ஆண்டவர் சொல்றார். அடுத்தவன் நிலத்தை இச்சியாதே, அடுத்தவன் மனைவியை இச்சியாதே, அடுத்தவன் பொருளை இச்சியாதே, எல்லை குறிகளை மாற்றாதே என இச்சை. இச்சை எது என்று மனுஷனுக்கு எப்பொழுது தெரிய ஆரம்பித்தது? ஏற்கனவே இருந்தது, தெரிய ஆரம்பித்தது நியாயப்பிரமாணம் வந்த பொழுதுதான். நல்ல கவனிங்க, ஒரு ஆளை பேர் சொல்லி எழுதுனது ஆண்டோடைய வார்த்தை தான். பிறப்பில இருந்து பாவிகளா இருந்த ஒரு மனுஷனுக்கு இதுதான் பாவம்னு சொல்லும்படியே நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்தார். ஏன்னா படிக்கிறவங்களுக்கு தெரியணும் எது பாவம்னு. நிறைய நேரம் பாவம் எதுன்னு மனுஷனுக்கு தெரியல. கவனிச்சு கேளுங்க, படிக்கலனா படிப்பு ஏறலன்னு தெரியுது. சரியா? சம்பாதிச்சாலும் வீட்டுல பணம் தங்கலன்னு தெரியுது சில பேருக்கு. வேலைக்கு போனாலும் வேலை வரலன்னு சிலருக்கு தெரியுது. போய் பேசும் பொழுது ஞானமே இல்லைன்னு, வார்த்தையில சரியான அதிகாரமே வரலன்னு சில நேரம் சிலருக்கு தெரியுது. வாழ்க்கையில வர தோல்விகள், இழப்புகள் சில நேரம் சிலருக்கு தெரியுது. ஆனா பாவம் என்னன்னு சிலருக்கு தெரியல. மனுஷனுக்கு இருக்கிற பிரதான பிரச்சனையை பார்க்கிறவர் ஆண்டவர் ஒருவர் தான். நம்ம பார்க்கறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. சில பேர்கிட்ட நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, இதுதான் பிரச்சனை அவங்களுக்கு இல்ல. நம்ம வாழ்க்கையில நாம் பிரச்சனை என்று நினைக்கிற காரியங்கள் பிரச்சனை அல்ல. மனுஷனுக்கு இருக்கிற உண்மையான பிரச்சனை பாவம். அதை இனங்கண்டு கொள்ளும்படியே அனுப்பப்பட்டதுதான் நியாயப்பிரமாணம். பாவிகளும் வேசிகளும் கள்ளர்களும் சுய புணர்ச்சிக்காரர்கள் என்று சொல்லுகிற ஹோமோசெக்சுவல் பீப்புள், இந்த காரியங்களுக்கெல்லாம் பெயர் வைத்தது வேதம். ஆனா ஏற்கனவே பாவம் இருந்தது உலகத்துல. கவனிங்க, பிரமாணம் வருவதற்கு முன்பே பாவம் உலகத்தில் இருந்தது. ஆனால் ஏன் பிரமாணம் கொடுக்கப்பட்டது? இந்த பாவத்திற்கு பெயர் வைத்தாக வேண்டும். செய்யற விஷயம் எல்லாம் நியாயம் இல்லை இன்னைக்கு உலகத்தில். அதனால்தான் என்னுடைய சூழ்நிலையில் நீங்க இருந்தா புரிந்து கொள்ளுவீர்கள் என்று பேசுகிறார்கள். சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் வாழ்வது சத்தியத்தின் கிரியை அல்ல. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆண்டவர் பார்வையில் நீதிமானாய் வாழ்வதே சத்தியத்தின் கிரியை. இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் யாரும் மாற்றிக்கொள்வார்கள் என்றால் அது தேவன் சொல்லுகிற நியமம் அல்ல. அதனால்தான் பாவத்திற்கு இந்த உலகத்தில் பெயர் வைக்கவில்லை யாரும். எப்படி பெயர் வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? பாவத்திற்கு பலவீனம், சூழ்நிலையினால் வந்த பிரச்சனை, பிரச்சனை என்று பெயர் வைக்கிறார்கள். பலவீனம் என்று பெயர் வைக்கிறார்கள். என் குடும்ப பின்னணியம், என் பேக்ரவுண்ட் அப்படி இல்லைன்னா நான் இப்படி இருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ், என் கூட இருக்கிறவங்களால வந்த காரியம், அவங்க செய்கிறத நானும் செய்கிறேன். ஆனால் செய்கிற காரியத்திற்கு இதுதான் பட்டியல் என்று யார் சொல்ல முடியும்? நியாய பிரமாணத்தை வாசிக்கிற ஒரு மனுஷன் புரிந்து கொண்ட காரியம், நான் பாவி, நான் பாவி, எனக்கு சாபம் ஒண்ணுதான் மிஞ்சு என்றதை ஒரு மனுஷன் புரிந்து கொண்டான். ஏன் தெரியுமா? 10 காரியத்துல நான் ஒழுங்கா இருந்தாலும் 11வது விஷயம் சரியில்லை. கற்பனைகள் 10 எடுத்துக்கொள்ளுங்களே, எல்லா காரியத்தையும் பின்பற்றினால் கூட எல்லா நாட்களும் பின்பற்ற முடியுமா? 5 காரியங்களை பின்பற்றுகிறவர்கள் 6வது காரியத்துல சரியில்லை.
7 நல்லா இருந்தா 8 சரியில்லை. எத்தனை நாளுக்கு நான் இதை பின்பற்ற முடியும்?